தமிழ் சமூகத்தின் மீதான ஒரு குற்றச்சாட்டு வரலாறு நெடுந்தது. அதை தப்பு பண்ணிடுது. அமரன் மாதிரியான படமெல்லாம் வருது, புஷ்பா மாதிரி படம்லாம் ஓடுது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த படம் அதையெல்லாம் 2 மடங்கு ஓடணும். முதலாவதாக தோழர் ராஜசங்கீதன் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. தொடர்ச்சியாக நல்ல திரைப்படங்கள் குறித்தும் நல்ல விமர்சனத்தை அரசியல் ரீதியாகவும் சரி, கலை படைப்பாகவும் சரி, தொடர்ச்சியாக தனது சமூக வலைதளங்களின் மூலமாகவும் வாய்ப்புள்ள எல்லா தளங்களிலும் தொடர்ச்சியாக எழுதியும் பேசியும் வருகிற தோழர் ராஜசங்கீதன் அவர்களை படம் குறித்த விடுதலை பாகம் 2 படம் குறித்தான அவரது கருத்தை பதிவு செய்யுமாறு கூடாது. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பற்றி அறிமுகம் தேவைன்னு சொன்னது தோழமை உணர்வு தான் கிடையாது. மற்றபடி நான் பெரிய ஆள் தான் கிடையாது. ரொம்ப நார்மலாக ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பதிவராக மட்டும்தான் இருக்கேன். எனக்கு இந்த படம் முக்கியமான பல விஷயங்கள் சொன்னதாக தெரிஞ்சது. ஏன்னா இது கதையாகவே பல லேயர்ஸுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அரசியலாகவும் இதுவரைக்கும் தொடாத உயரங்களெல்லாம் படம் தொற்றுருக்கு. பொதுவாக இடதுசாரி அரசியல் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு கட்சி அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம், அதற்கு போராடிய இடதுசாரி கட்சி, இந்த மாதிரியான விஷயங்களோட சுருங்க சொல்லி முடிக்கக்கூடிய வழக்கம் சினிமாவில் அதிகம். ஆனால் ஒரு இடதுசாரி இயக்கம்னா இந்த கட்சியும் இல்லாமல் அது தொடர்ந்த காலகட்டத்தில் அது என்ன மாதிரியான வளர்ச்சிகளெல்லாம் அடைஞ்சு, என்ன மாதிரியான முரண்பாடுகளை சந்தித்து, அது எப்படியெல்லாம் விலகி சென்று, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான உரையாடல்கள் நடந்து, அது என்னவாக நிற்குதுங்கிற ஒரு முழுமையான ஒரு கேன்வாஸை கொடுப்பதுங்கிறது இன்னைக்கு ஒரு எழுத்தளவுக்கே தைரியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது வணிக சினிமாவில் இருக்கக்கூடிய வெற்றிமாறன் மாதிரியான ஒரு முன்னணி இயக்குனர் இந்த விஷயத்தை சொல்றதுக்குன்னு ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவெடுத்தது மிக முக்கியமான விஷயம். அதுக்கே முதல்ல நம்ம பாராட்ட வேண்டியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரும்போது தான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வெற்றிமாறன் தோழர் விஜய் சேதுபதியோடு சேர்ந்து ஒரு உரையாடல் நடத்தி நார்த் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலில் போட்டுருந்தாங்க. பார்த்துட்டு இருந்தேன். அவர் எப்போ தூங்குறாருன்னே தெரியல. கடுமையாக உழைச்சிருக்காரு தோழர். தமிழ் தான் சொல்லணும். எப்போ தூங்குவாரா, தூங்க மாட்டாரா, சாப்பிடுவாரா, சாப்பிட மாட்டாராங்க. அப்போ அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இந்த படத்தை பற்றி, இந்த படம் உண்மை சார்ந்து பேசணும்னு நினைச்சோம், அதை முன்வைக்கிறத படமாக இந்த படத்தை எடுக்கணும்னு நினைச்சோம்னு சொல்லியிருந்தார். இதில் எத்தனை பேர் படம் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்துருக்கீங்களா? ஓகே. படத்திலேயே ஒரு வசனம் வரும். அதாவது உண்மைங்கிறது முழுமை, தகவல்ங்கிறது அந்த உண்மையில் ஒரு பகுதி. நான் ஒரு தகவல் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும். இது 2ஐயும் ஆராய்ச்சி பார்த்து எது உண்மைன்னு நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லுவார். இந்த படத்துடைய மொத்த வடிவமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ராஜமன் படத்தில் வர்ற மாதிரி சூரிக்கு ஒரு கதை சொல்லப்படும். விஜய் சேதுபதி ஒரு குற்றவாளி, அவர் தேடி பிடிக்கணும், அவர் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படும். அதுதான் நமக்கும் சொல்லப்படுகிற கதை. நமக்கெல்லாம் விஜய் சேதுபதி கண்டிப்பாக கெட்டவராக இருக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கையில் பார்க்கறதுனால நமக்கு அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவர் ஒரு குற்றவாளியாக காண்பிக்கப்பட்டு அது அரெஸ்ட் பண்ணுவதாக அந்த படம் முடியும். இந்த படத்தில் வாத்தியாருடைய பாத்திரம் தன்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனைகளை தான் சொல்லுது. நான் ஏன் ரயிலுக்கான அந்த விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன, அது எப்படி நடந்துச்சு, அது ஏன் வேணும்னே சொல்லப்படலை அல்லது வெளியே சொல்லாமல் அந்த விஷயத்தை மறைச்சாங்க, இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் அவர் சொல்ல அதாவது இவர் குற்றவாளி நம்பிட்டு இருந்த சூரி இந்த படத்தில் த்ரோட்டாக நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் சம்பவங்கள் சார்ந்து அதன் வழியாக பயணிச்சு கடைசி அவர் அடையிற இடம் எல்லாம் விஜய் சேதுபதி இருக்கக்கூடிய இடம். பார்வையாளர்களால் நம்மளும் அந்த இடத்த போய் அடையும் படத்தோட முடிவில். இதில் இந்த உண்மைங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, இந்த உண்மை அரசு சொல்லுகிற உண்மை அப்படின்னு ஒன்று இருக்கு. நாம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. விஜய் சேதுபதி பேசுகிற, இடதுசாரிகள் பேசுகிற, அரசு சொல்லுகிற உண்மை அல்லாத உண்மை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கான தேவை.
அந்த உண்மையை தான் இந்த படம் சொல்லியிருக்கு. அது இல்லாமல் படத்தின் ஆக்கமாக பல விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். பட் எனக்கு பர்டிகுலராக இந்த படத்துடைய ஆகச்சிறந்த சாதனையாக நினைச்சது 2 விஷயம். இடதுசாரி அரசியலை முன்வைத்தது. இன்னொன்று, அரசுன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பொதுவாக வேஷ்டி சட்டை கட்டிட்டு மைக்கு பிடிச்சி பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியை காட்டுவோம். அரசுன்றது அது கிடையாது, அது அரசாங்கம். அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருப்பாங்க. அரசுங்கிறது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகார வர்க்கம். அவங்க யாரையும் நமக்கு பொது வழியில் தெரியாது. 1-2 பேர் நம்ம மீட்டிங்கில் பேசும்போது கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க நம்ம எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கவும் முடியாது. இவங்க தப்பு பண்ணால் எங்கள் மேலே நடவடிக்கையும் பாயாது. ஆனால் இவங்க தான் மொத்த சிஸ்டத்தையும் இயக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக இந்த சிஸ்டத்தை இயக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு உதாரணம், ராஜீவ் மேனன் அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அங்கே மலை பிரதேசத்தில் நடக்கிற அந்த பிரச்சனையில் தொடங்கி சிஎம் ஆஃபீஸில் இருந்து எல்லா இடத்துக்கும் அவர் ஃபோனில் ரீச் பண்ணி இந்த விஷயத்தை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், இதை செய்திகளுக்கு எப்படி ஊடகங்களுக்கு என்னவாக சொல்லணும். இப்போ இவங்க செத்துட்டாங்க இப்போ நம்ம சொல்லாமல் இதை மறைச்சு நம்ம கொஞ்சம் நாள் கழித்து நல்லா வெளியிட்டோம்னா அப்போ மக்கள் ஒரு புது தலைவர் உருவாக்குவதற்கான தேவை இல்லாமல் அது வரைக்கும் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது இல்லையா? இவ்வளவு அப்பட்டமாக கிட்டத்தட்ட நிர்வாகமாக அரசை காண்பிக்கிறதுங்கிறது ஆகச்சிறந்த துணிச்சிருக்கணும். அது இந்த படத்தோட 2ஆம் சாதனை. அதனால் இது இன்னொரு முதல் பார்வையாக வைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி தோழர். அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் ராஜசேகர் சொன்னது மாதிரி எனக்கும் அளவில்லாத முயற்சி இந்த திரைப்படத்தை பார்த்த உடனே. ஆக்சுவலாக என்னென்னா, ராஜசேகர் சொன்ன அதிலிருந்தே நான் ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஆக்சுவலாக இது நாள் வரை திரைப்படம் அதாவது என்ன சொல்லுங்கள், விஷுவல் மீடியா ஒரு ரொம்ப லேட்டராக இப்போ ஜனநாயகப்படுத்தப்பட்ட நிலையில் நீங்கள் எல்லாத்துக்கும் கேமராவோட எல்லாத்தையும் எல்லாருக்கும் பேசுகிறதையோ அல்லது செயல்படுறதையோ அல்லது உடல் மொழியோடு சேர்த்தே காண்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இப்போ பிறகு அது வேற தான். அதுக்கு முன்னாடி இந்த சோஃபார் இப்படி நடந்துக்கிறத இந்த சினிமா கதை இந்த கலவைக்களத்தையோ சொன்னது போல் ஒரு 3 பார்ட்டாக தான் அது நம்மளை ரீச் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, ஒன்று ஒருத்தர் சொல்கிற செய்தி, இன்னொன்று பிரிண்ட் மீடியா. பிரிண்ட் மீடியாவிலேருந்து நீங்கள் அசூம் தான் பண்ண முடியும். நீங்கள் அதுலேயும் ஒரு அரசியல் என்னென்னா எதை சொல்லலாம், பத்திரிகை எதை சொல்லலாம், எழுத்துப்பூர்வமாக எதை சொல்லலாம் எதை பேசலாம்ன்றது மூலியமாக உங்களுக்கு கிடக்கப்படுறது. அதுலேயும் நிறுத்தப்படுற செய்தி, சொல்லப்படுற செய்தி, சொல்கிற விதத்தில் எதை சொல்லணும், நீங்கள் எப்படி எடுத்துக்கிறணுன்றதுக்காக சொல்கிறது. இப்படியெல்லாம் இருந்த நிலை போய் இப்போ விஷுவலாகவே எல்லாமும் சொல்லிட முடியும் அப்படிங்கிற இடம் வர்ற இடத்துல இது நாள் வரையில் இருந்தது இப்படியான ஒரு பகுதியை சொல்ல முடியாத அல்லது இதை நேரடியாக பேச முடியாத அப்படி இருந்த ஒரு வாழ்க்கை முறை அல்லது ஒரு அரசியல் நிலையோ இதை மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் அதே மொழியில் சொல்வதற்கு அதே மக்களுக்கு முன்னாடி அதை விரித்து வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கைகூடி வந்திருக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். அதுலேயும் ஒரு பொறுப்போடு செயல்படுகிற ஒரு கலைஞரால் தான் அது கலைஞரால் அது கிடைக்குது பீப்புளுக்கு. அந்த வகையில் எனக்கு இன்னும் என்னென்னா, விஷுவலாக இருக்கிறதுனால அது என்ன செய்தியை சொல்ல வருது அப்படின்றத அது இதான் ரியலிஸ்டிக்காக பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் பண்ணுது. கூட நான் இந்த படத்தை பார்த்ததில் நான் கண்டது என்னென்னா, இந்த 30 ஆண்டுகளில் 35-40 ஆண்டுகளுக்குள்ள பாப்புலராக ஒரு இமேஜ், நான் சொல்கிறது இதுலேயே விஷுவலாக ஒரு பாப்புலராக ஒரு இமேஜ், ஒரு போராளி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் எப்படி ஃபோட்டோகிராஃபை உங்களுக்கு காமிச்சிருக்கு, அல்லது ஒரு சம்பவத்தை இந்த புகைப்படங்கள் அல்லது ஒரு காட்சியாக உங்களுக்கு ஏற்கனவே எப்படியெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு அல்லது காண்பிக்கப்பட்டிருக்கிறத நாம் எப்படி பார்த்துருக்கோம், பொது சமூகம் எப்படி பார்த்துருக்கு, அதன் மூலியமாக எல்லா மனதிலையும் உறைந்திருக்கிற ஒரு சித்திரங்கள் மூலியமாகவே இந்த சினிமா இந்த சம்பவங்களை கோர்த்து பிரமாதமாக காமிக்கிறதாக நான் இந்த படத்தை பார்த்தேன். அதில் கூடவே எனக்கு வெற்றிமாறனை பாலமகேந்திரா சார் இருக்கிற காலகட்டத்திலிருந்து அவங்கெல்லாம் சேர்ந்து இயங்கிய காலகட்டத்திலிருந்து எனக்கு தெரியும்.
கூட விஷுவலாக நான் இன்னைக்கு ரொம்ப லிமிட்டடாக இன்னைக்கு இருக்கிற ஏன் டேரக்டர்ஸில் இந்த விஷுவலை எடுத்து இந்த விஷுவலை யோசிக்கிற இயக்குநர்களில் மிக முதன்மையான இயக்குநராகவும் நான் வெற்றிமாறேன். ஒரு 2-3 பேரை நான் பார்க்குறது மாதிரி இல்லை கொஞ்சம் முதன்மையானவராக வெற்றிமாறனை பார்க்குறேன். அந்த வகையில் இந்த திரைப்படம் விஷுவலாக பேசுகிறதோட ராஜசேகர் சொன்னது போல் உண்மையை வைக்கிறது. அதாவது 3 விதமாக, அதாவது சொல்கிற கதை வேற, கேட்குற கதை வேற, படிக்கிற கதை வேற, பார்க்குற கதை வேறையாக இருந்ததை எல்லாவற்றையும் வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் பாசிபிலிட்டியில் அதை வந்து தனித்த தெளிவான ஒரு பாண்டித்தியத்தோடு இந்த திரைப்படம் இதுவரையில் மக்களுக்கு கிடைக்காத, மக்களுக்காக உழைத்திருக்கிற, அவங்கள பற்றிய செய்தி, வராத செய்தியை கேள்விப்பட்டதாக இருந்த இடத்துல இருந்து பொது மொழியில், அதுலேயும் குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுடைய லாங்குவேஜ்லே அதை வந்து பேசுகிறது தான், பேசுவதன் மூலமாக இந்த சினிமா மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறது என்றுதான் நான் முதல்ல இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்து பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படம் குறித்து உரையாடல் நடத்துறதுக்கு பல இடங்களை தேடி இடத்துக்காக பல அரங்குகளை பார்த்து இறுதியாக ஒரு சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அது பாலுமகேந்திரனுடைய ஸ்டுடியோ. வெற்றிமாறன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தை பாலுமகேந்திரா ஸ்டுடியோவில் நடத்துறதை விட வேறு எங்கேயும் நம்ம சிறப்பாக நடத்திட முடியாது. பாலுமகேந்திராவுடைய மாணவன் அவருடைய திரைப்படத்தை இந்த அரங்கத்தில் ஒரு உரையாடலாக நடத்துகிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. விடுதலை படத்தை நான் பார்த்த பொழுது எல்லாரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போது ஒன்று சொல்லுவார், இந்த படத்தில் வரக்கூடிய சம்பவங்களோ நபர்களோ இவை எதுவும் உண்மை அல்ல, கற்பனையே, இதை வந்து நீங்கள் ஏதேனும் சம்பவத்தோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா தற்செயலே அப்படின்னாரு. அது முழுக்க போய் படத்தில் இருக்கக்கூடிய ஒரே போய் அது ஒன்றுதான். படத்தில் அந்த ஒரு பொய் தான் சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி படம் முழுக்கமே வந்து நம் தமிழ்நாட்டுடைய கடந்த 60 ஆண்டு கால வரலாறு, அதாவது 60-80 ஆண்டு கால வரலாறு வந்து ஒரு திரைப்படமாக ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள சுருக்கி கொடுத்துருக்காரு. இந்த 80 ஆண்டு கால அனுபவம், நம்ம தமிழில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குல்ல, பல சம்பவங்களில் நம்ம பார்த்த அந்த அனுபவங்கள் இந்த படத்தில் பல்வேறு காட்சிகளும் நமக்கு பொருத்தி போகிறத வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது. தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, விவசாய கூலியாக நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம உணர முடியும். தொழிலாளியாக எப்படி தமிழர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத உணர முடியும். நமக்கு வாய்த்த அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம படத்தில் பார்க்க முடியும். நமக்கான அதிகாரிகள் என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் படத்தில் நீங்கள் பார்க்க முடியும். நம்மோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எப்படி இருக்கிறாங்க, சக மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அன்பு எப்படி இருக்கிறது, காதல் எப்படி இருந்திருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த படத்தில் நம்ம வந்து இந்த 80 ஆண்டு கால விஷயத்தையும் தொகுத்து சொல்லியிருக்காங்க. 80 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடிய அந்த காட்சி, அது ஒரு 60 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய காட்சியோடு பார்த்தோம்னா அது எல்லாமே பொருத்தி பார்க்கக்கூடிய காட்சியாகவே நமக்கு எதுவுமே வந்து அந்நியமாக தான் இல்லை. அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்கறது வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா உங்கள் கூட உங்கள் திரைப்படம் பார்ப்பதற்கு வந்து உங்கள் வீட்டில் பெரியவராக இருக்கக்கூடியவங்க, உங்கள் தாத்தாவோ அல்லது ஒரு 60 வயது கொண்ட ஒரு உறவு வர்றாங்கன்னா, ஒரு அம்மாவோ வர்றாங்கன்னா, அவங்க காலத்தில் என்னெல்லாம் பார்த்தாங்களோ, என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதையெல்லாம் நீங்கள் படத்தில் அவங்க மூலயமா நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும். அதே போல் 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது மாதிரி ஒரு 50-40 வயது கொண்ட இளைஞர்களோடு நீங்கள் அதை வந்து 50-40 இப்போ இளைஞர்கள் தான், அதனால் அதோடையும் சேர்த்து வந்து நம்ம அந்த படத்தில் காட்சியில் பார்த்துக்க முடியும். இதில் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் தமிழ் திரையுலகத்தில் எப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சமூக போராட்டம் நடக்கும். அதில் வந்து அரசியல்வாதி போட்டு அடிச்சு ஒடுக்குவாங்க. அவர் வந்து அரசியல்வாதி வில்லனாக இருப்பார், முக்கால்வாசி படத்தில் அரசியல்வாதி வில்லனாக இருப்பார், கட்சிக்காரர்கள் வில்லனாக இருப்பாங்க.
கடைசியில் அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆளாக 2 பேரை காமிப்பாங்க. ஒன்று நீதிபதி வந்து எல்லாம் சரி பண்ணுவார், இல்லை கலெக்டர் ஆஃபீஸர் வந்து சரி பண்ணுவார் அப்படின்னு. உண்மையாக சொல்ல போனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத இந்த அதிகாரிகள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத சரியாக வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பொதுவாக நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம், இந்த பள்ளிக்கூட மாணவர்களை பார்த்து கேட்டாங்க, நான் என்னப்பா ஆகணும்னு நினைக்கிறேன், நான் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், இன்னும் நாட்டுக்கு நல்லது பண்ண நெஞ்ச நிறுத்தி நான் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம பொதுவாக சொல்லி பழகிப்போம். இன்னும் சொல்ல போனால் ஐஏஎஸ்க்கு படிக்கிறேன், ஐபிஎஸ்க்கு படிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் ஐஏஎஸ் என்ன வேலை செய்யணும், ஐபிஎஸ் எப்படி இயங்கும் அப்படிங்கிறத வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு என்ன சொல்லப்போனால் பாடமாகவே எடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து இத்தனை ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் எவ்வளவோ பிரச்சாரம் செஞ்சு அதை கொண்டு போகணும்னு நினைச்ச விஷயத்த ரொம்ப எளிமையாக ரொம்ப துல்லியமாக படத்தை காமிச்சிக்கிறாங்க. அது வந்து இந்த படம் வந்து ஏன் வரலாற்று சிறப்பு மிக்க படம் அப்படின்னா, நம்மெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கு யார் காரணம், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்களே அவர்கள் எப்படி இயங்குறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, எதை பார்க்குறாங்க, எப்படி முடிவெடுக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே பார்க்குற ஒரு குடிசைகள் அகற்றுறது, வீடுகள் இடிக்கிறது அப்படின்னா யார் முடிவெடுக்கிறா, அது எப்படி நடைமுறைக்கு வருது, இதெல்லாம் நமக்கு தெரியறதே கிடையாது. நீங்கள் அரசியலில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், ஆனால் பொதுமக்களுக்கு இது என்னன்னு தெரியாது. பொதுமக்கள் பார்வையில் இவங்கெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் ரொம்ப நேர்மையானவங்க, நல்லவங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அப்படி தான் நம்ம எல்லாம் பார்த்தோம். ஆனால் அந்த ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு முதலமைச்சரான என்ன நிலைமை இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் யோசிச்சு பாருங்க. நான் அண்ணாமலை சொல்றதை எடுத்து வேண்டியிருந்தேன் நீங்கள் வந்து. ஆனால் இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, இவங்க எப்படி ட்ரெயினப் ஆகியிருக்காங்க, மனிதர்களை எப்படி பார்க்குறாங்க, குடிமக்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் வந்து வகுப்பாக எடுத்துருக்கிறாரு. நிறைய இந்த படத்தில் நம்ம பேசலாம். ஆனால் அடிப்படையில் நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கும் பொழுது இன்றைய தலைமுறைக்கு, இன்னைக்கு தலைமுறைக்கு எப்படி உரிமையெல்லாம் நமக்கு கிடைச்சது, நம்மளுக்கு உரிமை நம்மளுக்கு இப்படி போராடி வாங்கணுங்கிறதே நம்ம யாரும் சொல்கிறது இல்லை பொதுவாகவே. ஆனால் வந்து எல்லாருக்குமே நமக்கு ஒரு விஷயம் தெரியும். எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போனால் தெரியுமா, எங்கள் தாத்தா ஸ்கூலுக்கே போக முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் தெரியுமா, எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குது. எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குது. ஒரு காலத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எப்படிப்பட்ட வீட்டில் நாங்கள் இருந்தோம் தெரியுமா, எங்கள் ஊருக்கு பஸ்ஸே இருக்காது, எங்கள் ஊருக்கு ரோடே இருக்காது, எங்கள் வேலையே இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இருக்காது, போகிறதுக்கு நல்ல சட்டை இருக்காது, தீபாவளி கொண்டு தான் சட்டை எடுப்போம். இப்படி எல்லா குடும்பத்துக்குள்ள ஒரு கதை இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் அப்போ அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த படம் வந்து அதுக்கான ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லும். ஏன் இன்னைக்கு சமகாலத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டில் ஏன் நம்ம வந்து போராடுறோம், அங்கே ஏன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, ஏன் வந்து மதுரை பக்கத்தில் நம்மளுடைய ஊர்களை காப்பாற்றுவதற்காக போராட்டம் நடந்துருக்குது, ஏன் நேற்று கூட எண்ணூரில் வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன் வேண்டாம் சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இது எல்லாமே நீங்கள் இதோட சேர்த்து பார்க்க முடியும். அப்போ இது ஒரு 60-70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய நிலைகளில் இருந்த சம்பவங்களுடைய தொகுப்பாக கொடுத்துருக்கிறாங்க. இந்த தமிழ் மக்கள் சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணும்னு நினைச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் யார், அவங்க என்ன தியாகம் எல்லாம் பண்ணாங்க, எப்படி எல்லாம் போராடினாங்க, அதையெல்லாம் இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது வரலாறு சொல்லவே போகிறோம். நம்மளுக்கு பொதுவாகவே வந்து இப்போ மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே, முற்போக்கு அப்படின்னாலே அர்பன் நக்சல்ஸ்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த நக்சலைட் அப்படிங்கிறது யார், நம்மளுக்கு சொல்லப்பட்டதே கிடையாது. நம்ம தினம் பத்திரிகைகள் படிப்போம், 2 நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை, 2 நக்சலைட்டுகள் அங்கே வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் அப்படின்னா அவங்க செய்தியை பார்த்து இவங்க யார், இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, இவங்க நோக்கம் இல்லை அப்படின்னு நம்ம யாரும் சொன்னதே கிடையாது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் யார், எதை மாற்றணும்னு நினைச்சாங்க, எதை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறை இதுவரைக்கும் இந்தியாவில் சொல்றதுக்கு யாருக்கும் பெரிய அளவுக்கு துணிச்சி இருந்ததில்லை. அதை தொட்டு தொடாமல் பட்டும் படாமல் நான் சொல்லிட்டு போவாங்க. படத்தில் ஒரு கேரக்டராக வந்துட்டு போயிடும். அப்புறம் கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் தப்பு தான், இவங்க முறையும் தப்பு தான், அந்த முறையும் தப்பு தான் அப்படி சொல்லி எல்லாத்தையும் பூச்சி மூடிக்கிட்டு போகிறது நம்ம நடத்தேன். ஆனால் இதில் தோல் வச்சு காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த படத்தில் இருக்குது. அதனால் இதுவரைக்கும் நமக்கு சொல்லாத பல விஷயங்கள், நம்ம கேட்காத பல விஷயங்கள் இந்த படத்தில் வெளிப்படையாக துணிச்சலாக சொல்லியிருக்கார். உண்மையாக சொல்லணும்னா
தமிழ் மக்களுடைய வரலாறுகளை தொகுத்து தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களை மக்கள் வாழ்க்கையில் தொகுத்து படம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் உண்மையில் ஒரு சர்வதேச படம். இந்த படத்துடைய சிறப்பம்சமே அதான். இந்த படத்தை நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் போய், மூன்றாம் உலக நாடுகளில் எந்த நாட்டில் போய் அந்த மொழியில் போட்டாலும் அந்த மக்களுக்கு புரியும், அந்த மக்களுக்கு இந்த அரசியல் தெரியும். அப்படிப்பட்ட வகையில் ஒரு சர்வதேச படமாக விடுதலை படம் வந்திருக்கு. நான் இன்னும் அதில் நடித்த நடிகர்கள் இருக்கிறாங்க, இன்னும் நான் நிறைய சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதில் கேள்வி வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பாத்திரத்தை வந்து தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு பாத்திரமாக கருப்பன் கேரக்டர் வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. இப்போ பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கையில் கருவாதிமாக எடுத்து வந்திருக்காரா அப்படிங்கிற அந்த 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 ஆக்ரோஷத்தையும் அந்த கோபத்தையும் இன்னும் சொல்ல போனால் அந்த உடல் மொழியை வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த 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 சமயத்தில் இருந்த ஒரு விவசாய போராளி, கூலியாக வேலை செய்த ஒருவன் அந்த விடுதலை ஆகணும்னு நினைக்கக்கூடிய அவருடைய கோபம், ஆக்ரோஷம், விடுதலை உணர்ச்சி வந்து அந்த படத்தில் எந்த காட்சி நீங்கள் எந்த காட்சியில் பார்த்தாலும் அதை வந்து வெளிப்படுத்திட்டே இருப்பார். அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் ரொம்ப அதிகமான படம் பண்ணனாலும் கூட இத்தனை ஒரு சிறிய அனுபவத்தில் கூட இவ்வளோ முதிர்ச்சியான ஒரு நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கருப்பன் கேரக்டர் வந்து நான் மறக்க முடியாத ஒரு கேரக்டர். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரும் இந்த படத்தை கேரக்டரை பற்றி அவர் பேசுவார். அடுத்து நான் இயக்குனர் தமிழ் நிஜமாக பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கிற மாதிரி. இன்னும் அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காவல்துறையில் எப்படி இருப்பாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி நிற்பாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி யோசிப்பாங்க, அதை எப்படி கொண்டு வந்தாங்கன்றது தெரியல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அது வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த நடிப்பும் அதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தது வந்து அந்த திரை படத்தில் அந்த காவல்துறை அதிகாரிகளாக ஒரு வந்து என்ன சொல்கிறது, சிவிலியன்கள்லாம் இல்லாத ஒரு மலைப்பிரதேசத்துக்குள்ளார வேட்டையாட போகக்கூடிய எடுக்கக்கூடிய சுதந்திரமான முடிவுகள் எப்படியெல்லாம் பயங்கரமானதாக இருக்குது, எப்படிலாம் பழிவாங்குகின்ற உணர்ச்சியாக இருக்கிறது, அதையெல்லாம் வந்து நம்ம வந்து அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம படத்தோடு இறுக்கி நம்மளை வந்து நிறுத்திருப்பாங்க. அந்த அவர் நடிப்புலையும் அவரோட அந்த ஒரு பக்கம் வந்து அந்த காவலர்களிடத்தில் ஆளுமையை வெளிப்படுத்துவதும், ஈவிரக்கம் இல்லாமல் வந்து போராளிகளை கையாளுவதும், உயரதிகாரிகளிடத்தில் எப்படி அந்த உறவை வளர்த்துவதும், அந்த 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய தானாக்காரன் பற்றியும் ஒரு விவாதத்தை நாங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு நிச்சயமாக ஒரு நாள் செய்வோம். ஆகவே எங்களுக்கு 3 பேருக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு வெளியிலிருந்து திரைப்படத்தை பார்த்துருக்கோம். திரைப்படத்துக்குள்ளாக எப்படி இருந்தது, எப்படி அந்த கேரக்டர் எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறது தான் அவங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். குறிப்பாக வந்து சொல் பேச்சு கேளாத சிதம்பரம் இருந்து வாத்தியாரிலே பாடம் எடுக்கிற கருப்பனா வந்து ட்ராவல் ஆகிறாங்க. பெரிய அசுர உணர்ச்சி ஆக்சுவலி. அதாவது வந்து எப்படி எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கொஞ்சம் நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு ஸ்டேஜில் இவங்க எல்லாருக்கும் உட்காரது நான் பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். அண்ட் இதில் குரூப்பில் நான் ஒருத்தரும் அவங்க பேசுகிறதுலாம் எனக்கு கொஞ்சம் ரொம்பலாம் தெரியாது. படத்தை பற்றி லைக் இந்த படத்தில் வேலை செஞ்சது அதை பற்றிலாம் மட்டும்தான் தெரியும். என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக மாறினதுக்கு நான் வெற்றிமாறன் சாருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ப்ரெஸ் மீடியா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் நேற்றுலேருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கியமாக ப்ரெஸ் நாட்கள் நிறைய பேர் இந்த ரிவ்யூஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அதுக்காக இந்த படம் எனக்கு என் லைஃப்பில் வந்து இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் நடந்தது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அப்போது வெற்றி சார் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒன்றே ஒன்று தான் சொன்னார், நீ கோமணம் கட்டணும்டான்னு சொல்லிட்டு சரி சொன்னேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும்.
ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் பேர் கருப்பன்றது எனக்கு தெரியும். என் மண்டே எப்படி வெட்ட போகிறாங்கன்றது தெரியும். என் வீட்டுக்கே நான் அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் ஒரு நாளுமே இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணப்போ டியூரிங் திஸ் மூவி எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு, ரிப் ஃப்ராக்சர் ஆச்சு. அது ஒரு ஏன்னா அந்த சேரும் சகதியமாக இருந்ததுனால ரொம்ப வலிக்குச்சு, யாருக்குமே ஒரு கிரிப்பே இல்லை. அந்த ஃபைட்டில் வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு. பட் அந்த நிமிஷம் நான் எங்கள் அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னப்போ, கவலைப்படாத, தேட்டரில் கத்தும் போது அது தெரியாதுன்னு சொன்னார். அது உண்மையிலே எனக்கு தெரியும், ரொம்ப ஃபீல் ஆச்சு, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் கருப்பனா என்னை வந்து நான் பண்ண இந்த கேரக்டர் அண்ட் என்னை மொத்தமாக மாற்றினது என் இயக்குனர் வெற்றிமாறன் சார் தான். அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அண்ணன் சொன்ன மாதிரி சிதம்பரமாக இருந்த எனக்கு கருப்பை மாதிரி ஒன்று வரும்ன்றது எனக்கு இந்த படத்தில் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நான் ஆக்சுவல் சிதம்பரம் தான் எங்கள் அப்பாவை கேட்டால் தெரியும், ரொம்ப திட்டு விட்டுனேன், அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். நேற்றுக்கு எங்கள் அப்பா கூட படம் பார்க்கும்போது தான் எங்கள் அப்பா ரொம்ப என்னை வாழ்த்த மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த குழந்தையா ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டேன்னு வந்து எங்கள் அப்பா கிட்ட நின்னா கூட சரி அங்கே வச்சிருக்காரு, என்ன இப்படி இருக்காரு ஒரு ஒரு இது ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்காருங்க. ஆனால் நேற்றுக்கு இந்த படத்தில் நான் நடித்தது எங்கள் அப்பாவுக்கு பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் அப்படி பண்ணோன்னே தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டைமாக எங்கள் அப்பா நான் பார்த்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. விடுதலை என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாகவும் என் லைஃப்பை அது உண்மையில ரொம்ப மாற்றிருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த படத்துக்கு வந்து அவையம் படிப்பகம் வந்து ஒரு கலந்துரையாடல் எடுத்துறது படக்குழு சார்பாக முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறுமனே இந்த படத்தில் நடித்தோம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மேடையில் உட்காரல. இந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒருவேளை இந்த படத்தில் நடிக்காட்டி கூட நான் இங்கே கண்டிப்பாக வந்து உங்களில் ஒரு நாள் நான் கண்டிப்பாக இதில் கலந்துருக்கேன். என்னன்னா திரைப்படம், அந்த திரைப்படத்தில் மகாலட்சுமியோட அழுகை வந்து அது மகாலட்சுமியோட அழுகை கிடையாது, அது எண்ணற்ற தாய்மார்களோட அழுகை. போராட்டங்கள் எல்லாரும் இன்புற்று இருக்கலாம். அதுக்காக தான் தோழர்கள் வந்து தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. நிறைய தோழர்களுக்கு அது அங்கீகாரம் கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்க நினைவு கூறுறதுங்கிறது வந்து நம்மளோட கடமை. தமிழர்கள் வந்து எப்போதுமே அந்த இதை நினைவு கூறுறவங்க அப்படிங்கிற முறையில் இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்த மறைந்த எண்ணற்ற தோழர்களை நினைவுபடுத்துது அப்படிங்கிறது இந்த படத்தோட பெரிய கொண்டாட்டமான மகிழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். நான் இந்த படம் நிறைய கேள்விகளை எழுப்பிச்சு. இன்னைக்கு என்னோட ஒரு நேர்காணலில் இருந்து நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி சென்சாரை தாண்டி இந்த படம் எல்லாம் வந்துச்சு அப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்தியாவில் பெஸ்ட்டு இயக்குநர்களில் வரிசையில் இருக்கிற ஒரு இயக்குனரோட படத்தை அப்படி எந்த சென்சார் போர்டெல்லாம் மறைச்சிட முடியாது. அது மிகப்பெரிய டிபேட்டை உருவாக்கும். வெற்றிமாறன் தவிர இந்த படத்தை யாரும் செய்யவே முடியாது. அப்படிலாம் வெற்றி இந்த படத்தை தடுக்கவும் முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவரோட படத்தை தடுக்கும் போது இங்கே எண்ணற்ற கேள்விகள் வந்துடும், அது அதிகாரிகளுக்கு நெருக்கடியாக மாறும் அப்படின்னு தான் நான் பதில் சொல்லிட்டு வந்தேன். இந்த படங்கள் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகுது. ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வண்டியில் ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் மலைக்குள்ளே நடந்து போய் ஒரு காட்சி இந்த கடைசியாக சண்டை நடக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் ட்ராவல் ஆகி 2 மணி நேரம் போவோம். அதுக்கப்புறம் மலையில் ஏறுவோம், அதுக்கப்புறம் திருப்பி இறங்குவோம்னு நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த படங்கள் எடுத்துகிட்டே இருந்தார். ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்குன்னா, ஒரு படைப்புக்காக கஷ்டப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வெற்றி நடக்கிற மிகப்பெரிய அற்புதமான விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ணன் கூட எனக்கு வந்து இது 5வது படம். முதல் வந்து விசாரணை, வடசண்டை, அசுரன், விடுதலை 1, விடுதலை 2, 5 படமாக அண்ணன் கூட இருக்கேன். ஒரு நாள் கூட இந்த படத்துக்கு நாங்கள் ப்ரீவியூ ஷோ போட்டதே கிடையாது. என்னென்னா படம் தேட்டருக்கு வர கடைசி நிமிஷம் வரை இங்கே போராடிட்டே இருப்பார். தன்னால் என்ன பெஸ்ட்டு கடைசி மினிட்ல கொடுக்க முடியுமோ அது வரையும் அந்த உழைச்சிட்டே இருப்பார். அந்த படம் ரிலீஸ் ஆகிற கடைசி நிமிஷம் வரையும் நாங்கள் எல்லாருமே டப்பிங்கிறதா இருப்போம். அந்த டப்பிங் தேட்டருக்கு வரவே மாட்டோம். இந்த படத்துக்கு கூட கடைசியாக முதல் நாள் வந்து நான் 8 நிமிஷத்தை குறைச்சிட்டேன், இந்த படத்துல வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வெளியில் வந்து சொல்கிற அந்த இதே போகிறப்பே அது இந்த படத்துக்கு முதல் நாள் நடந்தது.
அப்படியா அவரால் அவர்கிட்ட சினிமாவில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா உழைப்பு தான். ஒரு படத்துக்கு என்ன உழைக்க முடியுமோ, தன்னால் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ, எவ்வளோ உழைப்பு செலுத்த முடியுமோ அந்த உழைப்பை செலுத்தி அந்த படத்தை தூக்கி நிறுத்துவார். தொடர்ச்சியாக தோல்வியே இல்லாத ஒரு இயக்குனர் வரிசையில் மீண்டும் மீண்டும் அமர்றதுக்கு அவரோட உழைப்பு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். அதனால் மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். அதே மாதிரி இப்போ முதல்ல 2 பேரும் படத்தில் ஆக்ட் பண்ண 2 பேரும் சொன்னது இன்னொரு விஷயம் படம் பார்க்கும்போது நான் அறிந்த மூவிலே சின்ன சின்ன ரோல் இருக்கேன். எல்லாம் இங்கிலீஷில் இருக்காங்க எல்லாருமே. நான் அறிந்தவர்களாகவே இல்லை. இவங்க எல்லாருமே அப்படியே ஜெல் ஆகிட்டாங்க. கேரக்டர் ஆனதுனால யாரையும் எதையும் அதை தாண்டி அவங்கள ரீட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை போயிடுச்சு இந்த படத்தில். கூட இன்னொன்று ஹிஸ்டாரிக்கலாகவும் நான் இந்த படத்தை ரொம்ப முக்கியமான ஒரு படமாக எனக்கு கருதுகிறேன். அந்த எக்ஸைட்மெண்ட் நேற்று நான் எக்ஸைட்மெண்ட்லேயே ரொம்ப தூக்கம். ஆக்சுவலி என்னென்னா ஒரு நேற்று இளையனுடைய புத்தகம் வெளியீட்டு விழாவில் லெனின் பேசுகிறார். ஆமாம், லெனின் பேசுகிறார். அவர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது படம் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு சொல்கிறாரு. அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் அகாடமியன் அவர் விஷுவல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் டீச் பண்ணுறது. அவர் என்ன சொன்னார்னா, நேற்று அவர் ஒரு கட்டுரையை யூரோப்பில் இருக்கிற ஒரு பத்திரிகை எழுதுனதை பற்றி நேற்று சொல்லும்போதும் 2 பேருடைய தனித்தனியாக 2 பேருடைய கடமை காலையில் அவர் பேசுகிறோம், நேற்று அவர் பேசுகிறது. நானும் இதை நினைச்சேன். அது 2, 3 என்னென்னா, அதாவது தமிழ்நாடு எப்படின்னா மற்ற மாநிலங்களை காட்டிலும், அதாவது நாடகம், அதாவது நான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை நான் சொல்கிறேன். நாடகத்தில் முதல்ல இருந்திருக்கு, அப்புறம் மெதுவாக சினிமா வருது தமிழ்நாட்டில். அப்போ அதாவது கிரியேட்டிவ் பீப்புள், அதாவது இன்டலெக்சுவல்ஸு, அறிவார்ந்தவர்கள், கூடவே அரசியல் தெளிவு உள்ளவர்கள் ஆன ஒரு பகுதி முதல்ல வருது. அது எங்கன்னா முதல்ல மராட்டி சினிமாவில் தென்னிந்திய சினிமா வரும்போது இங்கே நாடகத்திலிருந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வெளியே பெரியார் மற்ற சூழல்லாம் இங்கே வந்த பிறகு, ஒரு அப்புறம் வந்த பிறகு திரைப்படத்துறையும் ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாரால் ஆக்குவை பண்ணப்பட்டிருக்கிற நேரத்திலையும் அரசியல் தெளிவும் வந்துற போது பராசக்தி அந்த அந்த டைமில், அதாவது அந்த கதையை இன்னைக்கு இவங்க 2 பேரும் டீகன்செப்ட் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அது என்னென்னா, அது ஆக்சுவலாக அந்த பெண்ணுடைய, அந்த அபலை பெண்ணுடைய வாழ்க்கையை தான் அந்த கதை சொல்லுது. ஆனால் பின்னாடி 2 சகோதரர்கள் இருக்காங்க. அப்புறம் மிகப்பெரிய ஆளுமையான சிவாஜி கணேசனுடைய ஆளுமையான அந்த கலைஞர்கள் 2 பேரும் மட்டும் மேம்படுத்துறது. கூட டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை படிக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் 2 பேரும் அகாடமிக்ஸ் 2 பேரும் அவரும் அதே மாதிரி சொன்னார். எப்படி இல்லை, என்னென்ன இமேஜ் எந்தெந்த இடத்துல வருது, எந்த இமேஜ், அதை கோர்ட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் ஒரு ஸ்டோரி போர்டு மாதிரி சில இமேஜ்லாம் சொல்லுவார். எந்த இமேஜ் வர நேரத்தில் அண்ணனை பற்றி தான் பேசினாலும் பின்னாடி அண்ணா படம் இருக்கும். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு இதெல்லாம் அது இருக்கு. அதுக்கு பிறகு நான் பார்க்குறது இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் சொல்வது நமக்கு தெரியும். இதை ஊன்றி அரசியல் பூர்வமாக ஊன்றி ஆழமாக கவனிக்கிறவர்களுக்கு தெரியும். இந்த இன்க்ளூடிங் பிரிட்டிஷ்களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும் இது சித்தாந்த ரீதியாக தன்னை ஏற்படுத்திக் கொண்டு தலைமுறை வாழ்க்கையோடு வாழ்ந்த இது என்ன சொல்ற கமிட்டடாக பார் பீப்புள், தன்னை அழிச்சிட்டு மக்களுக்கான வாழ்க்கையே. இப்போ நம்ம எல்லாம் பேசலாம் பாருங்க, வேற மாதிரி கதை சொல்கிறான், இல்லைன்னா மாற்றிடுறான், இல்லைன்னா அதிகாரம் வேற மாதிரி மாற்றிட்டு அதை டைல்யூட் பண்ணிடுது, அல்லது உங்களுக்கு மக்களுக்கு அவரை முழுமையாக தெரிய விடாமல் ஆகிடுது. இப்படியான பல கட்டணங்களுக்கு நடுவில் இருந்துட்டு அதை எல்லாத்தையும் சேர்த்து நான் சொன்னது போல பொது படிவமா, ஏற்கனவே நீங்களும் நானும் அறிந்திருக்கிற பொது படிவமா கொண்டு வருவது. இப்போ அதே தான் நான் என்ன சொன்னேன், அதோட அவங்க பேசுறதோட நான் ஆழ்ந்த வேலைக்கு வரும்போது அதை கனெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். என்னென்னா, அன்னைக்கும் பாப்புலர் சினிமாவில் தான் பராசக்தி வேற வேலை. இன்றைக்கு அதாவது மார்க்சிய சித்தாந்தத்தோடு சேர்ந்து இயங்கிய, அல்லது அந்த பார்வையோடு சேர்ந்து இயங்கிய, அல்லது அதனுடைய ஆழத்தை தெரியவிடாமல் மக்கள் பக்கத்தில் மக்களுக்காக
செயல்பட்டு இருக்கிற மனிதர்களே மக்களை பக்கத்தில் அவங்க அறிய விடாமல் ஆக்குறதுக்கான சக்தி இருப்பாங்க. அது வந்து பெருகி அவங்க மறைக்கிற காலகட்டத்தில் பொது மொழியில் நான் சொன்னது போல 35-40 ஆண்டுகளில் பொது மொழியில் மக்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கிற பாப்புலர் சினிமா ஃபார்மேட்டுக்குள்ளே சொல்றதுன்றதும் மிக மிக முக்கியமானது. அது வந்து இந்த படம் தான் முதன்மையாக அந்த நிகழ்ச்சி. இதுக்கு முன்னாடி இடையே எதுவும் நடக்கவில்லை நான் கருதுகிறேன். அந்த வகையில் வந்து கூட நான் என்ன சொன்னேன்னா, ஒரு ஏபிள் கிரியேட்டிவ் பர்சன். அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நல்லா பெயிண்ட் பண்ணுற கடைசி வரைக்கும் இதை டச் பண்ணிட்டு நாங்கள் இருப்போம். அது போல தான் வந்து வெற்றி ஒர்க் பண்ணுறதுலாம் நான் பார்த்துக்கிறேன். வெற்றி இந்த படம் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கல அப்படின்றதும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான் இருந்தது. ஆனால் என்னென்னா இது வந்து நான் எப்படி சொன்னேன்னா, இனிமேல் அடுத்து வருகிற கலைஞர்களுக்கு இதுவே பாடம். நான் அப்படிதான் சொல்லுவேன். எப்படின்னா இது எப்படி ஒரு ஒரு என்ன சொல்ற சென்சிபிள் ஆர்டிஸ்ட் எப்படி இயங்கணும், இன் வாட் வே தே ஹேவ் டு டு, எந்த வழியில் தன்னை தயார்படுத்திக்கணும், எந்த வழியில் கடைசி வரைக்கும். அதாவது இந்த படத்தை எழுதுறது அது மட்டும் இல்லை, அந்த போராளிகளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை. இப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னா அந்த கலைஞர்களுக்கு என்ன இந்த தடையெல்லாம் வரணும் நாளைக்கு. அப்போ கூட நீ எப்படி ஒரு கலைஞரை எப்படி இயங்க வேண்டும் என்பதையும் சேர்த்து தான் இந்த படம் சொல்லுறதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் மிக மிக முக்கியமான படமாக நான் எப்போதுமே இன்னும் தொடர்ந்து வருகிற அந்த மாணவருக்கு நான் பேசினேன். நேற்று மீட்டிங்கில் நான் பேசுகிறதுனா எல்லாருக்கும் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். எனக்கு தமிழ் தோழத்தில் சில கேள்வி இருக்கு. ஜெய்பீம்லேயும் போலீஸ், தானாக்காரன் எடுத்த படமும் போலீஸ், இப்போ இந்த படத்துலையும் போலீஸ். அநேகமாக இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா சொல்லி பார்த்தாங்கன்னா இங்கே இருந்து ஒரே போலீஸ் நீங்கள் தான் இருப்பீங்கன்ற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் வந்து போலீஸ் பாத்திரங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது வருதா? ஒன்று. ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இதில் முதல் பாகத்தில் வந்து நீங்கள் வந்து நியாயங்களை தட்டி கேட்குற ஒரு பாத்திரமாக இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த எக்ஸ்டெண்டட் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவில் சூரியக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. நம்ம அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து எங்கள் சொல்கிற தேடிட்டு தான் போகணும் அப்படிங்கிறத சொல்லுவீங்க. இப்போ இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அந்த பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ்னு இல்லையா, கம்ப்ளீட்டாக அந்த போலீஸாக மாறி கரப்ட் ஆகி ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க. ஸோ இந்த இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த பாத்திரத்துக்கான முழுமையை வந்து தோழர் மட்டும் சொல்லிட்டாரா, முன்னாடியே தெரியுமா, அல்லது த்ரோ படத்தில் வந்து வளர்ந்த விஷயமா அப்படின்னு? என்னன்னா, இந்த போலீஸ் கதாபாத்திரங்கிறது திருப்பி எங்கிட்ட வரதாக இருக்குது. நான் காக்கிட்டதே வேணான்னு தான் நான் 12 வருஷம் போலீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காக்கிட்டதே வேணான்னு தான் வெளியில் வந்தேன். ஆனால் சினிமாவில் வந்து நான் அதிகமான காக்கிட்டத்தை எதாவது திருப்பி போடுறேன். நான் முதல் கதை வந்து உண்மையிலே வேற ஒரு கமர்ஷியல் மீட்டரில் இருந்தேன். வெற்றியனை வந்து தான் ஒரு நாள் சொன்னார், உன் பலமே போலீஸ் தான்டா, அதில் ஒரு கதை பார்த்து அவருக்காக அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தானாக்கிறேன் நான் வந்து எழுதவே ஆரம்பித்தேன். நான் 2வது படம் கண்டிப்பாக போலீஸ் கதை எழுத மாட்டேன். அது ஒரு கேங்ஸ்டர் கதை பேசியிருக்கேன். அப்படிதான் போகுது. இந்த கதை வந்து என்னென்னா, எப்போதுமே சினிமாவில் நான் வந்து தலைகீழ குடிக்க தான் முயற்சி பண்ணுவேன். அப்படி வந்து வடசந்தை நடிக்கிற வாய்ப்பெல்லாம் அண்ணன் சொல்லி விட்டேன். 2வது அசுரன் அண்ணன் கொடுத்து நடிக்க இந்த படத்தில் வச்சா. அப்படி இந்த படம் வந்தப்போ நான் வந்து வேற ஒரு படம் நடிச்சுட்டு இருந்தனால அண்ணன் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் அங்கே கடம்பூரில் வச்சு இல்லை நான் பண்ணலை, எனக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சரி போடா அப்படின்ட்டாரு. அப்புறம் கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அமுதன் ஒரு எஸ்ஐ தேவைப்பட்டாரு. ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். எனக்கு ஒரு மாதிரி ஆக்சுவலி போலீஸில் நம்ம பாசிட்டிவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் கேரக்டராக அந்த படத்துக்கு வந்து நடித்தேன். முடிஞ்சதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதுன்னா செகண்ட் பார்ட் வந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டாரு. இதில் ஒரு கேரக்டர் பண்ண நெகட்டிவாக நடிச்சாரு. அப்புறம் வெற்றியனோட நடிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன இருக்குன்னா, நான் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படியே ஓடிட்டே இருப்போம், நடிக்கிறத பார்த்துட்டே இருப்போம். டக்குனு ஒரு நாள் கூப்பிட்டு நடிக்குவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உற்சாகமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸே இருப்போம். அந்த ப்ராக்டிஸ் தான் இது வந்துச்சு. இந்த கேரக்டரு இப்படி வரும், இப்படி நடிக்கும் எதுவுமே வெற்றி என்ன எனக்கு இல்லை, யாருக்குமே சொல்ல மாட்டாது. நடிகர் யாருக்கு வந்து முன்ன கூடிட்டு டைலாக் பேப்பர்லாம் அண்ணன் வராது. அப்படியே வந்தால் கூட அந்த டைலாக் சேஞ்ச் இருக்கும். அதனால அந்த டைலாக்கை மனப்பாடம் பண்ணுறதே இல்லை. சரி அண்ணன் ஏதாவது சொல்லுவாரு கேட்டு நடிப்போம் அப்படி தான் எல்லாருமே உள்ளே வர்றது. அப்போ உள்ளே போயாச்சு, நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாச்சு. அண்ணன் வந்து இல்லைடா அவனுக்கு மொட்டை போடணும் அப்படின்ட்டாரு, ஃபுல்லாக முடி வெட்டலை அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர் தான் முடி வெட்ட சொன்னார், அவர் தான் சேவ் பண்ண சொன்னார். அதை விட என்னென்னா
அந்த அந்த இறங்கி நான் நடந்து வருவேன் கடைசியாக. நான் சாதாரணமாக நடந்து வரேன். வந்தோடனே அவர் சொன்னார், இல்லை நீ சாதாரணமாக வரக்கூடாது, ஒரு மாதிரி வரணுண்டா, நீ கேப்பை கட்டிட்டு இந்த முகத்தை ஒரு மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு அவர் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கேப்பை கட்டிட்டு அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வேறு வச்சு அப்படியே வருவேன். அது என்னன்னா அன்னன்னைக்கு அவர் சொல்கிறத அப்படியே கேட்டு எடுத்து தான், மற்றபடி தனியாக எந்த இன்புட்டும் எனக்கு தர முடியும். அது அவரோட சக்ஸஸ் தான் அது. எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நிறைய சினிமா ஆர்வலர்களும் இருக்காங்க. வெற்றிமாறன் தோழர் வந்து எப்படி சிந்திப்பார், எப்படி இயக்குவாருங்கிறது ஒரு மிகப்பெரிய எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயமா, சுவாரஸ்யமான விஷயமா இருக்குங்கிறதுக்காக தான் கேட்டேன். உங்களுக்கு எப்படி தோழர் அது கோவணம் கட்டிங்களான்னு கேட்டதை தாண்டி வேறு ஏதாவது சொன்னாரா? எப்படி வந்து இந்த நடிப்பு வந்தாலும் இந்த பாத்திரத்தை பற்றி ஏதாவது சொன்னாரா இல்லையா? இல்லை எனக்கு ஒன்றுமே எனக்கு இவரே ஒரு 8 உடைக்கணும் லாஸ்ட் தான் தோணுச்சு. இது விட்டுருவார், கீழே விழுந்துருவாருன்னா நினச்சேன். இத்தனைக்கே எனக்கு ரொம்ப பழக்கம் வந்தேன். இது விட்டுருவாருன்னு பார்த்தா அவர் போனோம்னா பயங்கர டிசப்பாயிண்ட். இவர் விட்டுருக்கவே கூடாது. பட் அசுரன் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இவனை நான் ஒரு ஷாட் அடிக்கணும். அப்போ மாஸ்டர் தான் 2 தடவை அடித்தேன். மாஸ்டர் சொன்னார், இப்படியே அடிச்சுட்டே இருக்கிறேன். ஆனால் அசுரன் படத்தில் நடிச்சப்போ கைது நான் இவன் அடிக்கிற ஒரே ஷாட்டில் முடிச்சுங்க அப்படின்னு சொன்னார். இவன்கிட்ட கேட்டேன், அடித்த ஒரே ஷாட்டில் முடிச்சுருக்கேன். போய் அடிச்சல 2 சுற்றி அடி நல்லா 2 சுற்றி கோத்து நிற்கிறவங்களா. அப்போ சொன்னாங்க, அப்போ பசங்களாம் இங்கே அடிக்காத வீட்டில் தயவு அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக முதல்ல 2 வாட்டி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ப்ரீட்ரைன் சார் தான் மாஸ்டர். அவனை அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை அடிக்கிற மாதிரி ஒரு நடிச்சு காமிச்சாரு சார். 5 முடி கையில் வந்துச்சு அப்படின்ட்டு. என்ன மாதிரி தம்பி ஒரே அடி வாங்கி கம்முன்னு இல்லைன்னா அவர் வந்து சொல்லித்தரேன் இன்னும் இருக்க முடியல அப்படின்னு நான் அடிச்சிருக்கேன். அந்த அடிச்சதுக்கப்புறம் தான் பட் இந்த இடத்த நான் சொல்லணும், நான் ரொம்ப நாள் கழிச்சாங்க தான் பார்க்குறேன். அந்த ஃபைட்டு போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் கேமரா வச்சு நான் போயிடுவாங்க. அந்த 2 பேர் தான் தனியாக பேசணும், வேறு வழி கேட்குறது பேருக்குள்ள. அப்போது அன்றைக்கி உங்களுக்கு நல்லா ஞாபகம், அப்பா என்ன சொன்னது, உன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டார் அவருக்கு நீ சொல்லுங்க. ரொம்ப நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் சொல்றது இல்லை, இந்த காலையில் வெற்றியில் சொன்னேன். ஆனால் என்ன ரொம்ப நினைச்சேன், ஒரு ஹீரோ வெற்றியில் இருந்தாரு. இந்த படத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அப்படியே போனதுக்கப்புறம் கோமன்னு சொன்னதுதான் சார் ஆக்சுவலாக பயங்கரமாக நடிப்பார். வெற்றி சார் சூப்பராக நடிப்பார். வெற்றி சார் நடித்தது தான் நான் ஃபுல்லாக அப்படியே இது பண்ணேன். பட் அந்த டைலாக் பேசும்போது தான் இப்படிலாம் நம்ம பேசணுமான்றதே எனக்கு இதாச்சு. மற்றபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாது. ஒரு பொண்ணாடி இருக்கிறதே எனக்கு போட எதுவுமே தெரியாது. அங்கே ஒரு பொண்ணு பார்த்தா நான் பார்த்தேன், இருக்கீங்க அதெல்லாம் பேசினா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நான் தான் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னா ஒய்ஃப் சொல்றீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, என் சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் கல்யாணம் நடந்ததும் தெரியும். அவ்வளோ சின்ன வயசுல தெரியாது. நான் ரொம்ப அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நான் வந்து நடிக்க தான் கலந்து இருந்தது. டப்பிங் பண்ணதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் நான் படத்தில் வந்தா போதும். ஏன்னா இது நம்ம கதையே கிடையாது, வாத்தியாருடைய கதை. நம்ம ஒரு பார்த்தா அதில் வரோம். எடிட்டில் போயிட போகுது, நம்ம எவ்வளோ அடிக்கடி வாங்கி கட்டி. ஏன்னா லாஸ்ட் டைம் வரைக்கும் சார் படத்தை எடிட்டே என்ன வேணாலும் இருக்கும், அதனால நம்ம எதுவுமே எடிட் பண்ண முடியாது. பட் சார் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 15 நாள் போச்சு. ஏன்னா கிளைமேட்டும் செட் ஆகலை, ரொம்ப மழை, அந்த இடத்துல பாம்பு தேவைலாம் நிறைய வரும். நான் நினச்சிட்டு இருந்தேன், அந்த பொண்ணுக்கிட்ட நடிச்சுட்டு இந்த கிணத்துல இருந்து அந்த பொண்ணை வெளில கூட்டிகிட்டு வருவேன். வந்துட்டு முடிச்சுட்டு திரும்பி போனோம். நாங்கள் உட்காந்து இடத்துல பாம்பு இருந்தது, இவங்க யாரும் சொல்லவே இல்லை. நாங்கள் போயிட்டு வரும்போது சார் வீட்டுக்கு போவாங்க சார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த பாம்பு இருந்துச்சு சார் அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான இடமா இருந்துச்சு. அப்போது இந்த ஃபைட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் வந்து ஆக்சுவலாக நிறைய ஃபைட் குறைஞ்சிருக்கு டியூரேஷனுக்காக. அப்போது சார் சொன்னார், கவலைப்படாத நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் லைட்டாக சிரித்தேன், உன் வாயில் வருஷத்தில் முடிச்சிருக்கேன் ஆனால் சொல்ல முடியாமல் இருக்கிறாரு. பட் எவ்ரி டைம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபைட்டு வந்து
ஸோ சின்ன வயசில் வந்து இந்த கண்ணாடி முன்னாடி வந்து ஒரு படம் பார்த்துட்டு பவர் ரேஞ்சர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி சண்டை போட்டு பார்த்து நம்மளே நம்ம மாசா பிஜிஎம் பாடிட்டு சுற்றிட்டு இருந்த பையன் தான். உண்மையில எனக்கு ஒரு பிஜிஎம் இருக்குது, எனக்கு ஒரு ஃபைட் இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருந்தது ஃப்ரேமில். ஸோ அங்கே நடிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஆசை வந்து இந்த தேட்டரில் எப்போ வரும்ன்றது தான் என்னுடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அது நடந்துச்சு. ஹாப்பி. நான் ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் சிட்டிலே வளர்ந்தோம் இல்லையா, கிராமப்புற வாழ்க்கையை பற்றி அனுபவமாக இருந்திருக்கு. இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, கடைசி வருஷம் பார்த்துருக்கீங்க இல்லையா, லேட்டஸ்ட் வருஷம் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு யங் ஜென்ரேஷன், நீங்கள் ஒரு பார்வையாளராக அந்த படத்தில் எதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குது, எதெல்லாம் வந்து இப்படிலாம் இருந்திருக்குமா, இப்படி நடந்திருக்குமா, அல்லது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க படத்தில் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்த இல்லை வில்லேஜ் வந்து எங்கள் அப்பா எப்போவுமே சின்ன வயசுலேருந்து அது எங்கள் அப்பா எனக்கு எப்போவுமே சொல்லியிருக்காரு. அவர் வந்தது, அவர் எப்படி வந்தார், அந்த வில்லேஜ் எல்லாம் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் படம் எனக்கு படமாகவே ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த லீடர் பற்றினது, வாத்தியார்ன்ற கேரக்டர் பற்றினது, என்னுடைய கேரக்டர் அப்போ அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, அங்கே எப்படி நான் என்னென்னலாம் நடந்திருக்கு அந்த டைம்லன்றது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நான் எதுவுமே பார்த்ததில்லை, என்னால் நம்ம படமாக பார்க்குறது தான் அந்த போலீஸ் பேசிக்கிறது அண்ட் வந்து அந்த பாதை அவங்க போவாங்கல்ல காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு அந்த மாதிரிலாம் அவங்க போவாங்கன்றது. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் எங்கள் அப்பா படிப்பார், எங்கள் அப்பா அந்த சிலது எனக்கு சொல்லுவார் கதைகளாக, இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க, இப்படிலாம் நேற்று கூட படம் பார்க்கும்போது அப்பா சொன்னதாக தான், பாரு நம்ம படமாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது, பட் இப்படி ஒருத்தங்க உண்மையெல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாரு, அவங்க எப்படி இதுவாக இருக்குன்றது. ஸோ எனக்கு அது படமாகவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எனக்கு உண்மையில் எனக்கு குறிப்பாக எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பொலிட்டிக்கலாகவே வந்து பார்த்திங்கன்னா இது இடதுசாரிய படமாக மட்டும் சுருக்கிறாமல் திராவிட அரசியலும் பேசுவாங்க. அதில் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் ஒரு பேனர்லாம் படிச்சுட்டு வருவாங்க. அதுலேயும் தோழர் வெற்றிமாறனுக்கு வந்து கீழத்தஞ்சை வந்து ஒரு உறைந்த அனுபவமாக ஒரு மைண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அசுரன்லேயும் வந்து அந்த குடிசையையும் இதுலேயும் அதே மாதிரியான இடத்துல இருந்து அந்த கீழடி சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நிறைய காட்சிகள் வரும். அதில் வந்து திராவிட இயக்கத்தை சேர்க்கும்போது இங்கே தமிழ் சூழலில் திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் சேர்ந்து உழைச்சி கீழத்தஞ்சையிலிருந்து போராடினதோட விளைவாக தான் இன்றைக்கி நம்ம இந்த இடத்து வரைக்கும் வந்து உட்காந்து இவ்வளோ தூரத்துக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காது. நம்ம வளர்ச்சியே வந்துச்சுங்கிறது இல்லையா, இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையில் திராவிட இயக்கம் என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம நிறைய கேள்விகள் பேசலாம், கிண்டல்கள் பேசலாம். பட் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உண்மை அது வந்து முழுமை. அந்த முழு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இவங்களோட அரசியல், இவங்களுடைய போராட்டம் இதெல்லாம் தெரிஞ்சாதான், வந்தவரை தெரிஞ்சாதான் போகிறதுக்கான வழியே தெரியும். அவ்வளோதான். ஆனால் இந்த படத்தில் அது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும். ஆக்சுவலாக இடதுசாரி அரசியலே வந்து பேசுவதில் முன்னாடி, அதாவது கவுண்டர் சினிமா, அதாவது ஹிந்தியில் இப்போ சாந்தனியுடைய படம் எல்லாமே ஆல்டர்னேட் சினிமா பண்ணுறதுக்கான வேற ஒரு ஸ்பேஸில் போய், பாப்புலர் சினிமா இல்லாமல் வேற ஒரு ஸ்பேஸில் போய் பேச வேண்டிய இடம் போய் இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் நான் சொல்லிட்டே இருக்கேன், மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் எல்லோருக்கும் தெரிகிற மொழியிலேயே அதை பேசுறதோட கூட எனக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இல்லை என்னென்ன முன்பு பின் கதை வந்து இப்படி அப்படி ஓடி ஓடி நரேட் பண்ணுறதில்ல. அதுலேயே ஒரு கவுண்டர் இதுக்கு, அதாவது போராளியாக இருக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிற ஈரத்தையும் சொல்லுறது, அவர் வந்து ப்ரோ டைலாக் வந்து பார்ட்டின்னு பேசுறது, மக்களுக்காக பேசுறது, யோசனையை வந்து சொல்கிறது, கூடவே கவுண்டராக வந்து அதிகாரம் நேரம் பேசுகிறோம். இது வந்து பேரலாம் மாற்றி மாற்றி வர்றதுனால வந்து ஆடியன்ஸுக்கு ரீடபிளாக இருக்கிறது பாருங்க, கம்பேர் பண்ணுறது கூட மனதில் என்ன ஓடுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் இந்த படம் இருக்கிறதும் கூட வந்து நான் சொன்னது. இப்போ நடிகர்கள் அவங்க யாரையுமே வந்து தனித்து நான் பிரித்து பார்க்கவே முடியல எனக்கு. அந்த அளவுக்கு எல்லாரும் அதில் வந்து ரொம்ப ரிமார்க்கபிளாக வெல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தினுடைய சிறப்பு நான் நினைக்கிறேன். அதில் கூட எங்கள் டேரக்டர் எப்படி இவங்கெல்லாம் சொல்கிற அனுபவத்தின் நடிகர்களை எப்படி என்ன சொல்லுங்க, அந்த சீனுக்குள்ளே அவங்க எப்படி போக வைக்கிறது, அதுக்கான பாண்டித்யமும் இருக்கிறதுனால அது ரொம்ப மிக சிறப்பாக நான் நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக இயக்குனருடைய
இந்த மேதமைன்னு சொல்லுவோம், இந்த இன்டலெக்ட் அப்படிங்கிற மாதிரி, அது தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நிபுணத்துவம். அந்த கடைசி காட்சி ஆக்சுவலாக பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால உண்மையை சொல்லிடுறேன். அந்த ஜீப் லாக் ஆகி நிற்கிறது இல்லையா, அது வந்து வெறுமனே வந்து ஒரு ஜீப் லாக் ஆகி நிற்கிறதாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி அந்த அப்பாவி காவலர், அதாவது ஸ்டேட்டை நம்பி காவல்துறைக்கு வரணும்னு விரும்பின அந்த நபர் விட்டுட்டு இறங்குவார். அதுக்குள்ளே வந்து அந்த பிழைப்புவாதி காவலரும் சேத்தன் மாதிரியான அந்த மோசமான காவலரும் நின்று தான் அந்த ஜீப்பை பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நுவான்ஸ் வந்து அவர் எப்படி பண்ணாருன்னு தெரியல, ஆனால் இன்றைக்கி கூட ஸ்டேட்டுடைய நிலைமையாகவும் அதை வந்து பார்க்கலாம்னு தோணுச்சு. நீங்கள் என்ன அது ஆக்சுவலாக எதாவது கிளிப்பில் இருந்து இருக்கீங்க, அதோட அதாவது மலை எங்கேருந்து இருக்கீங்க அந்த காட்சி? அந்த அது வந்து ஒரு 50-60 அடி பள்ளத்தில் போய் இப்போ ஏற்றி நிறுத்திட்டாங்க. இந்த சைடு வந்து ட்ரெயின் வச்சு பிடிச்சிடுவாங்க, ஒரு பக்கம் எல்லாரும் வந்து இழுப்பாங்க. அது நான் கொஞ்சம் விழுந்து 50 அடி பள்ளத்தில் விழுந்துறேன். கேமராமேன் சார் அண்ணன் போய் கேட்க முடியாது, கேமராமேன் சார் கேட்டேன் ஸ்ட்ராங்காக இருக்காது இருக்குன்னு நினைக்கிறேன் வந்தாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப கீழே போனேன்னா எனக்கு பெல்ட் போட்டாங்க. அவனுக்கு மட்டும் பெல்ட் போடுங்க அப்படின்னாரு அண்ணன். எனக்கு பெல்ட் போட்டாங்க, ஆனால் பெல்ட்டோட நடிக்க முடியல. இல்லை நான் பேரண்ட்ஸ் பண்ணிக்கிறேன், பெல்ட்டை கட்டுறதுக்கு அப்படின்னு. அப்புறம் எனக்கு பெல்ட்டை கட்டிட்டாங்க. அது வந்து ஒரு 60 அடி பள்ளம். அதுக்குள்ளே சிஸ்டத்தில் இருக்கு, அதை ஆடுவாங்க. அதுக்குள்ளே ஆக்ட் பண்ணுற மாதிரி அந்த அந்த கம்போசிஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதை எடுத்த போட்டு படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா போட்டேன். அந்த மலை ரொம்ப அழகான ஒரு மலைக்காடு. எங்கே எந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கே 2 இடம் வந்து முதல் இடத்துல வந்து கடம்பூர் பக்கத்தில் உள்ள மேலே இருக்கும். அங்கே நாங்கள் டென்ட்டு போட்டு போய் தங்கியிருந்தோம். அதான் படத்தோட முதல் பகுதியில் வர்றது. உள்ளே ரொம்ப தூரம் போகணும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மணி நேரம். அப்படி சின்னதாக ஜீப் நகர்ந்து கல்லுங்கள்லாம் ஏறி போகும். அங்கெல்லாம் டென்ட் அடிச்சுட்டு டாய்லெட்டுலாம் நாங்களே போய் இது பண்ணிட்டு அங்கேருந்து காலையில் 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்டு அப்படியே நடந்தே போவோம். இன்னொரு சின்ன உள்ள சாப்பாடு வராது, அதனால் கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுது. முடிச்சுட்டு அந்த சாப்பிட்ட பொருள்லாம் போட்டால் விலங்குகள்லாம் அதிகமாக வந்துடும் அப்படின்ட்டாங்க. அதனால சாப்பாடு பிஸ்கட்டு டீ தான் கொடுப்பாங்க. முடிச்சுட்டு 4 மணிக்கெலாம் எங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்புங்க வருவாங்க. அங்கேருந்து நடந்தே வருவோம். எங்களுக்கு மேலே ஊர் நடந்து சொல்லுவார். அவர் நடந்தாலும் எல்லாரும் நாங்கள் நடந்தே போவோம். அது பெரிய அனுபவமாக தான் இருக்குது. இந்த திரைப்படத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு வந்து பல வகைகளில் சொல்லலாம். இந்த படத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாட்டு ரீதியான வரலாறை சொல்லியிருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாட்டு ரீதியான ஒரு அந்த அந்த அமைப்பில் ஏற்பட்ட விவாதம், அதன் அடிப்படையில் அந்த கட்சி உடைந்தது, பிரிந்தது, அதிலிருந்தும் அடுத்தடுத்த கட்டங்கள் அதை எப்படி பிரிந்து வந்தது அப்படிங்கிறது வந்து சொல்லணும்னா உண்மையாலுமே கம்யூனிஸ்ட் கட்சியில் வரலாறு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, கோட்பாட்டை பற்றியான ஒரு புரிதல் இருக்கு. அது வந்து இந்த படத்தில் ரொம்ப துல்லியமாக எந்த இடத்துலையும் நீங்கள் அது தவறு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மார்க்சிய இயக்க கோட்பாட்டில் நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்கன்னா கடுமையான விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாது. அப்போ அந்த கோட்பாடு ரீதியான ஒரு வாசிப்போ புரிதலோ அதில் ஒரு ஈடுபாடு தன்மை இல்லை என்றால் இது வந்து வெளிப்படுத்துறதுங்கிறது சிரமம். ஏன்னா மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் விவாதித்து அதை நீங்கள் வந்து தகவலாக எடுக்க முடியும். அவர் சொல்கிற மாதிரி இது தகவலாக இருக்கிறது வேறு, உண்மையான ஒரு விஷயமாக சொல்கிறது அப்படிங்கிறது வேறு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய விவசாய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திட முடியும் நம்பணும். அப்புறம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க எல்லாத்தையும் ஒரு அமைப்பாக மாற்றுவதற்காக அவர் எடுத்த பெரிய முயற்சி, தொழிற்சங்கங்கள் உருவாக்கக்கூடிய பெரிய முயற்சி நடந்தது. இது கடந்து இந்த பிரச்சனைகளில் முதலாளிகளாக இருக்கக்கூடியவங்க விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக இருந்த பண்ணையாரை எடுத்து நம்ம கேரக்டர் வந்து பண்ணக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அழித்தொழிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பண்ணையார் வந்து என்னுடைய குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாரு, நான் அதனால் பழி வாங்குறேன் அப்படிங்கிறது ஒன்று வேறு. பண்ணையார்கள் முதலாளிகள் சேர்த்து நம்மளோட வாழ்க்கையை சமூகத்தை அழிக்கிறாங்க, அதுவே பண்ணையார்களையும் முதலாளிகளும் அழிக்கணும்னு எடுக்கக்கூடிய ஒரு கொள்கை திட்டம் வந்து வேறு.
ரெண்டையுமே அந்த படத்தில் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காரு. இப்போ கென் கேரக்டர் வந்து போய் சண்டை போடுது அப்படிங்கும் பொழுது கென்னுடைய தனிப்பட்ட சொந்த பிரச்சனை சம்பந்தமாக அவர் போய் சண்டை போடுறாரு. ஆனால் விஜய் சேதுபதியை சண்டை போடுறாரு அப்படிங்கும் பொழுது தனிப்பட்ட சொந்த பிரச்சனைக்காக சண்டை போடலை, சமுதாயத்தில் தீர்வு வரணுங்கிறதுக்காக போய் நிற்கிறோம். எந்த இடத்துலையுமே விஜய் சேதுபதி அப்படிங்கிற அந்த ஆசிரியர் கேரக்டர், வாத்தியார் கேரக்டர் வந்து தனிப்பட்ட எந்த பிரச்சனைக்காகவும் போன மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அவர் வந்து சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்த கேரக்டர் அந்த படத்தில் துல்லியமாக வித்தியாசப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து ஒரு முதலாளியையோ ஒரு பண்ணையாரை அடிப்பதோ, கென் கேரக்டர் வந்து ஒரு பண்ணையாரை அடிக்கிறதோ வெட்டுறதோ, ரெண்டுக்கும் வித்தியாசத்தை வந்து படத்தில் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும். படம் பார்க்குறவங்களுக்கும் இது உளப்பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்புறம் அந்த பண்ணையார்கள் முதலாளிகள் இவர்களை வெட்டி கொலை பண்ணுறது, இவங்க அழிச்சொலிக்கிறது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழித்தொழிப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து பொதுவாக பொதுமக்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, அரசியல் வட்டத்தில் அதிகமான பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த அழித்தொழிப்புங்கிற வார்த்தை வந்து நிறைய வரும். என்னன்னா அன்னிகிலேஷன் அப்படின்னு ஒரு தேதியை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளிவந்த சாரு மஜூம்தார் வந்து கொள்கை கோட்பாட்டை முன்னெடுக்கிறார். விவசாய போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது, இது எத்தனை காலம் தான் அதை பார்த்துட்டே இருக்குது, அந்த பண்ணையாளர்கள் பற்றி பேரம் பேசுறது, இது மொத்தமாக அழிச்சு ஒழிக்கிறது அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் துவங்குற ஊர் பேர் வந்து நக்சல்பாரிங்கிற ஒரு ஊர். அது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய, இப்போ நான் அர்பன் நக்சல்னு பிஜேபிக்கான நம்ம திட்டுறதெல்லாம் பார்த்துருக்கோம். நாங்களும் அர்பன் நக்சல்ஸ் தான், அப்படிதான் அவன் பேர் வச்சுருக்கோம். நம்மளுக்கு மரியாதை கிடைக்கிறதுனாலே இவங்க திட்டினாதான் நம்ம மரியாதைங்கிற அர்த்தம். அந்த அடிப்படையில் இந்த நக்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தையை போல அவங்க பேசுறாங்க. ஆனால் நக்சல் பாரி அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தில் ஒரு கிராமத்தில் உடைய பெயர் நக்சல் பாரி. அந்த கிராமத்தில் எப்படி எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, அந்த போராட்ட முறை இந்தியாவுக்கு விரிவடைஞ்சது. அந்த போராட்ட முறை எடுத்து சென்றவர்களை நக்சல்வாதிகள் இருக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த அரசியல் விவாதம் இந்தியா முழுவதுமே கம்யூனிஸ்ட் கட்சிகளில் பெரிய பிளவுகளை கொண்டு வந்துச்சு. அதை வந்து படத்தில் நுணுக்கமாக காமிக்கிறாரு. அங்கே இருந்த சாரு மஜூம்தார் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வந்து அரசியல்படுத்துறது எல்லாம் நம்ம வந்து இந்த படத்தில் காட்சிகளாக வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவான நபர்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டில், மிக மிக குறைவான நபர்களுக்கு மட்டும்தான் இப்படிதான் நடந்திருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது மாதிரி பல பண்ணையாளர்களை அழித்தொழிக்கிறது, அவர்களுடைய அந்த உற்பத்தியான பயிர்களை, விளைஞ்ச பயிரை வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கிறது, விவசாயிகளை எடுத்துக்கிறது, விவசாய கூலிகளை எடுத்துக்கிறது, இதெல்லாம் நடந்தது. இப்பொழுது கல்வி பெருமாளர்கள் அது போன்ற பல அறுவடைகள் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம சமூகத்தில் ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி கூட நடந்த ஒரு சம்பவம். அதையெல்லாம் அந்த படத்தில் வந்து ரொம்ப நுணுக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஆயுதங்கள் வைத்து போராட்டம் நடத்துவது அல்லது ஆயுதங்கள் இல்லாமல் போராட்டம் நடத்துவது ரெண்டு பெரிய பிரிவாக இருந்தது. அப்புறம் வந்து இது இந்தியாவில் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போராட்டத்தை நடத்துறது பேசின கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளார இல்லை தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, தமிழர்கள் இனத்தை வந்து அடக்கி ஒடுக்கிறாங்க, அதே போல் இந்தியாவில் பல இனங்கள் இருக்குது, அந்த இனங்களெல்லாம் அழித்து அடக்கி ஒடுக்கப்படுது, அந்த இனங்களெல்லாம் விடுதலை அடைஞ்சதுனாலே இந்தியாவில் பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு விவாதம் வரும். அதுதான் தேசிய சுயநிர்ணய உரிமை அல்லது தேசிய விடுதலை அப்படிங்கிறத அரசியல் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப சிறு குழுக்களுக்கு மட்டும்தான் அதை பற்றியான விவாதங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதை இந்த படத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை பார்க்கணும். இந்த வார்த்தையில் இந்த படத்தில் தமிழ்நாட்டிற்கு அறிமுகமாகக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று அழித்தொழிப்பு அப்படிங்கிறது, இரண்டாவது தேசிய இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமை. இப்போ தேசிய இனம்னா என்ன? தமிழர்கள் ஒரு தேசிய இனம், தெலுங்கர்கள் ஒரு தேசிய இனம், மராத்தியர்கள் ஒரு தேசிய இனம், பஞ்சாபிகள் ஒரு தேசிய இனம், காஷ்மீரிகள் ஒரு தேசிய இனம், நாகாலாந்து மக்கள் தேசிய இனம், வங்காளிகள் ஒரு தேசிய இனம். இந்த தேசிய இனங்கள் எல்லாம் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வது, அவருக்கு தனிநாளே உருவாக்கிக் கொள்வது, தேவைப்பட்டால் தனிநாடுகளை உருவாக்கிக் கொள்வது என்ற கொள்கையை அன்றைக்கு முன்வைக்கிறாங்க. அந்த கொள்கையை முன்வைத்தவர் புலவர் கலிய பெருமாள், தோழர் தமிழரசன் போன்றவர்கள். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கேருந்து விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்கணும், பண்ணையாளர்களை ஒழிச்சு கட்டணும்,
தொழிலாளர்களை யூனியனாக மாற்றணும், இந்த முதலாளிகளை கட்டுப்படுத்தணும். இதையெல்லாம் செய்து இந்த மக்களை ஒன்றுபடுத்தி இவர்களுக்கான விடுதலை, தமிழ்நாட்டுக்கான விடுதலை வாங்கி தரணும். ஒரு பெரிய இயக்கத்தை, பெரிய படையை கட்டி போராடி அந்த களத்திலேயே உயிர் விட்டவர் தோழர் தமிழரசன். இது நம்மளுக்கு சொல்லப்பட்டது கிடையாது. இதுதான் தமிழ் தேசியம். இந்த கருத்து தான் தமிழ் தேசியம். அப்ப அந்த தமிழ் தேசிய கருத்தியலை உருவாக்கி அதுக்கு கோட்பாட்டை கொடுத்து அதுக்கு ஒரு அமைப்பை கட்டி, அதான் அவங்க சொல்றாங்க தமிழ்நாடு சோசியலிஸ்ட் கட்சின்னு அந்த படத்தை காமிக்கிறாங்க. உண்மையில் அது வேற பேர், ஆனால் அது அந்த மாதிரி ஒரு காமிக்கிறாங்க. ஒரு சோசியலிஸ்ட் கட்சியை உருவாக்கி, ஒரு கட்சியை மட்டும் வச்சு நடத்த முடியாது, மக்களை பாதுகாக்கணும்னா ஒரு படை வரும் இல்லையா? அப்போ அதற்கென்று தமிழ் மக்கள் படை அப்படின்னு படையை உருவாக்குற மாதிரி தமிழ்நாடு விடுதலை படையில் ஒரு படை உருவானது. இன்றைக்கு அவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு விடுதலை படை சேர்ந்த தோழர்கள் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டாலும் கூட அதில் வெளியே வந்து பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் இணைஞ்சி வேலை செஞ்சுருக்கிறாங்க. அந்த தமிழ்நாடு விடுதலை படை அப்படின்னு ஒரு படை உருவாக்கியவர் தோழர் தமிழரசன். அந்த தமிழ்நாடு விடுதலை படை பல மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. அதில் ஒரு மாற்றம் வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய மாற்றம். இந்த படத்தில் காமிப்பாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அடித்து போலீஸ் ஸ்டேஷனை இருக்கக்கூடிய காவலரை வெட்டி அந்த ஒரு பெண் வந்து சீர்குலைக்கப்பட்டு கிடப்பாங்க. அது தூக்கிட்டு காப்பாற்றி கொண்டு வரதான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து அங்கே கடலூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவங்கள். பெண்களை வந்து ஒரு கைதி போகிறாரு, ஒரு கைதி கொண்டு போகிறாங்க, அவரை அடித்து கொண்டு வர்றாங்க, அவரை மனைவி போகிறாங்க, மனைவியை ரேப் பண்ணிடுறாங்க. இது பெரிய கொந்தளிப்பாக வருது. அது சமயம் தமிழ்நாடு விடுதலை படை அந்த காவல் நிலையத்தை தாக்குது. காவல் நிலையத்தை தாக்கி அந்த காவலர்களை தண்டனைக்குள்ளாக்குறாங்க. இப்படி காவல் நிலையத்தில் தொடர்ச்சியான தாக்குதல் என்பது நடத்தப்படும். புள்ளஞ்சாவை தாக்குதல், இப்படி பல இடங்களில் வந்து தாக்குதல் நடந்தாங்க தமிழ்நாடு விடுதலை படை. இதுக்கு பின்னாடினா இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னால், மாலை 6 மணிக்கு மேலே, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எந்த பெண் கைதியும் காவல் நிலையத்தில் வைத்திருக்க கூடாது என்ற சட்டத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வந்து பெண்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்தவர்கள் தமிழ்நாடு விடுதலை படையினுடைய போராட்டம். நீங்கள் பழைய விஜயகாந்த் படம் பார்த்தீங்கன்னா, ஒரு 80கள் கடைசியில் வந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரரை போட்டு அடிச்சு நொறுக்கிற மாதிரி படம் வரும். விஜயகாந்த் பாப்புலரான காரணமே என்னன்னா, அந்த காலகட்டத்தில் காவல்துறை அடக்குமுறை அதிகமாக இருந்த சமயத்தில் காவல்துறையினருக்கு எதிராக நின்று காவல்துறை அடித்து நொறுக்கிற மாதிரி, காவல் நிலையத்தை துவம்சம் பண்ணுற மாதிரி நடித்தனால தான் விஜயகாந்த் வந்து பெரிய மாசுகிறவங்க மாறினாங்க. அந்தளவு மக்களுக்கு கோபம் இருக்கும். அதிலே பார்த்தது அன்றைக்கு அந்த காலத்தில் விஜயகாந்த் படத்தை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பெண்களோட புடவை இருக்கிறது, பெண்களை மானபங்கப்படுத்துகிற காட்சியெலாம் இருக்கும். உடனே விஜயகாந்த் உள்ளே வருவார், போலீஸ்கார அடித்து பொண்ணை காப்பாற்றி கொண்டு போவார். ஏன் அந்த காலத்தில் மக்கள் வந்து அதை கொண்டாடணும்? ஏன் விஜயகாந்தை வந்து ஒரு அரசியல் தலைவராக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க? காரணம் வந்து இந்த பிரச்சனை எந்த பிரச்சனை பற்றி படம், ஆனால் இந்த பிரச்சனை உண்மையிலே தீர்த்தது யார்? அதுதான் வந்து தமிழ்நாடு விடுதலை படைனா அதை வந்து தீர்க்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சிறைக்கு போன தோழர்கள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சிறைக்கு போனவங்க இருக்காங்க. தமிழரசன் 87 கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் லெனின் கொல்லப்பட்டார், மார்க் கொல்லப்பட்டார், நாகராஜன் கொல்லப்பட்டார். பலர் கொலை செய்யப்படுகிறார் காவல்துறையினர். அதில் பல பேர் கொலை செய்யப்பட்டாங்க. 20-30 பேருக்கு மேலே சொல்லப்படாத எண்ணிக்கை கொலை செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கு வரலாறு யாருன்னா சொல்றது? யாராவது சொல்லணும்ல. அவங்க சொந்த காசுக்காக, சொந்த தேவைக்காக கொலை வச்சாங்க. நம்ம ஊரில் கொலைக்காரன் படத்தெல்லாம் வந்து நம்ம எடுத்து படமாக போட்டு பார்த்துருவோம். ஆனால் மக்களுக்காக உயிர் கொடுத்தவங்களுடைய வரலாறு யாரும் சொல்றதுக்கு தயாராக இல்லாத போது இதையெல்லாம் ஒரு புனைவுகளாக, கதைகளாக, சம்பவங்களாக வைத்து ஒரு கதையை பின்னி அதை நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. இதை விட ஒரு பெரிய துணிச்சல் ஒரு படைப்பாளிக்கு நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் நான் சொன்னது அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு காட்சிக்கும் பின்னாடி ஒரு உண்மை கதை இருக்கு. ஒரு பெரிய வரலாறும் பெரிய துயரமும் இருக்கு. அந்த துயரத்தை கலைந்து அந்த மக்களை மீட்டெடுத்த அந்த போராளிகளை பற்றியான அந்த திரைப்படம். அந்த வகையில் தான் என்ன சொல்லணும், இந்த படத்தை வந்து ஒரு தடவை இல்லைங்க, குறைஞ்சபட்சம் 2 தடவை 3 தடவை பாருங்க. 2 தடவை 3 தடவை அந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தே ஆகும். அப்போ தான் வந்து படத்தில் பல நுணுக்கமான காட்சிகள் வந்து வைக்கப்படும். ஏன்னா படத்தை நம்ம
படத்தில் காட்சி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போக முடியாது இல்லைங்களா? ஆனால் அது வந்து படத்தில் வந்து ஒரு தொழிற்சங்கத்துக்குள்ளார சங்கம் உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, விவசாயிகளை சங்கமாக மாற்றுறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்க. 2 பாடம், 2 பெரிய வரலாறு. இந்தியா தமிழ்நாட்டில் தொழிற்சங்கம் உருவான வரலாறு என்பது பெரிய 100 ஆண்டு கால வரலாறு. அதில் அதை வந்து காமிச்சிருப்பாங்க. விவசாய சங்கம் உருவாக்குனது யாருன்னாலும் அதில் வந்து நீங்கள் கிஷோர் கேரக்டர் வந்து கரெக்டாக அதை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. கிஷோர் கேரக்டர் வந்து கேட்கிற கேரக்டர் வந்து இப்போ தோழர் ராஜ்சந்திரன் சொல்லுவார், தெளிவாக சொல்லுவார். அது தமிழ்நாட்டுக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டிய டிஎஸ்ஆருடைய வரலாறு சொல்லுவாங்க. நீ கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு படிக்கணும்னா அதில் தான் நீ படிக்க முடியும். அதில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். சிங்கார வந்து ஆரம்பித்து வர முடியும். இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்னென்னா, பொதுவாக நம்ம ஊரில் வந்து ஒரு தத்துவத்தை பற்றி பேசணும், ஒரு தத்துவத்தை எதிராக நிறுத்துவாங்க. ஒரு கட்சிக்காரனை பற்றி பேசணும், ஒரு கட்சிக்காரனை எதிராக நிறுத்துவாங்க. ஒரு போராட்ட இயக்கத்தை பற்றி பேசணும், ஒரு போராட்ட இயக்கத்தை பேசாமல் போயிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லப்பட்டிருக்கிறது, திராவிட இயக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேருமே போராடணும். 2 பேருமே போராடணும். நீங்கள் இன்றைக்கி வந்து திராவிட கழகத்தை வந்து பெரியாரிய தோழர்களை வந்து ரொம்ப என்ன சொல்றது உதாசீனப்படுத்தி பேசுகிறாங்கன்னா, அந்த காலத்தில் அங்கே நடந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து போராடியவர்கள் கருப்பு சட்டைக்காரர்கள், அதே போல் சிவப்பு சட்டைக்காரர்கள். இவர் கூலி உயர்வுக்கும் இவர்களுடைய கண்ணியத்துக்கும் தொழிற்சங்கம் மாற்றுவதற்கு சிவப்பு சட்டை போட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடியது. அவர்கள் சுயமரியாதைக்காக திராவிட இயக்கம் போராடியது, பெரியாரிய தோழர்கள் போராடியது. இன்னைக்கு நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னா, கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மரபும் திராவிட இயக்க மரபும் இன்றைக்கு அந்த மக்களிடம் இருக்கும். இன்றைக்கு அந்த மக்களிடம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சிவப்பு கொடி இருக்கும், பெரியார் சிலை இருக்கும். நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் போய் பாருங்கள், பெரியார் பண்ணி எங்கே காங்கின்னு பல பேர் கேட்குறாங்க. இப்போ தஞ்சாவூர் போய் பார்த்து சொல்லுங்கள், ஊருக்கு ஏன்னா அவ்வளோ கொடுமைகளை வந்து அதை வந்து அனுபவிச்சுருக்காங்க. நீடாமங்கள்னு ஒரு புக்கு வந்துருக்கு. அதில் வந்து இந்த பண்ணையாளர்கள் எப்படி நடத்தாங்க, ஒன்று சமபந்தி போஜனம் வைக்கிறாங்க, எல்லாம் சமமாக உட்காந்து சாப்பிடக்கூடாது. அதில் போய் சாப்பிட்டதுக்காக அந்த தொழிலாளர்கள் வந்து அடித்து நொறுக்கினாங்க அப்படிங்கிற சம்பவம் 1960 நடந்தது. இதெல்லாம் நம்ம சமயத்தில் நம்ம காலகட்டத்தில் நடந்த வரலாறு. அதே மாதிரி புத்தக பணத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் வந்து திருவண்ணாமலை நடந்தது. 2 வன்னியர் சமூகத்தார்கள் அவர்களை வந்து விவசாயிகளை இழுத்து கொண்டு போய் அக்ரஹாரத்தில் அந்த நிலத்து சொந்தக்காரர் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அவர் வீட்டு வாசலில் தூண்டில் கட்டி போட்டுவார். 2 நாள் அந்த சாப்பாடுலாம் கிடப்பாங்க. திருச்சி சரவணோட வரலாறு தொகுதி புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. 2 நாள் அங்கே தான் கிடப்பாங்க. அவங்கள போய் யாருக்கு வீட்டு எடுக்கிறதுக்கு அக்ரஹாரத்து நுழையிறதுக்கு யாருக்கும் தைரியம் இருக்குது. அப்போ பெரியாரிய பொறுப்பாளர், பெரியாருடைய மாவட்ட பொறுப்பாளர் அவர் ஆட்களை இழுத்து உள்ளே போவார். எடுத்துக்கொண்டு போய் கருப்பு சட்டைக்காரர் உள்ளே போய் அந்த 2 பேரையும் மீட்டது மட்டும் இல்லாமல் அந்த விளைபொருட்களை நெல் எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு பிரித்து கொடுத்து மொத்தம் அவங்க அடித்து நடத்துவாங்க. இது வந்து இப்போ 40-50 வருஷத்துக்கு நடந்த வரலாறு. புத்தகமாக வெளியிடுது. இப்போ இதெல்லாம் எல்லாருமே புத்தகம் படிக்கிறது இல்லை, வாட்ஸ்அப்பில் பார்க்குறதா. வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட பொய் செய்திகள் வந்துட்டே இருக்குது. அதை மட்டும் பார்க்கும்போது இந்த வரலாறுலாம் தெரியாது. இதெல்லாம் நீ உங்கள் அப்பாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அதாவது உங்கள் தாத்தாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் யார் மாற்றினது, இன்றைக்கி எப்படி நீங்கள் ஒரு மாடர்ன் லைஃப்பில் நீங்கள் வந்துருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்தது. அதனால் நான் கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உங்கள் படமே புதுசாக இருக்குங்க இந்த சம்பவங்கள் எல்லாமே, நீங்கள் உங்கள் தலைமுறை எப்படி இதை பார்க்குறீங்கன்னு நான் கேட்டதுக்கு காரணமே வந்து இதெல்லாம் ஒரு காலத்தில் மாற்றப்பட்டு இன்றைக்கு வந்திருக்கு. முழுசாக மாறுறது அர்த்தம்லாம் இல்லை, இன்றைக்கும் அது வேறு வேறு வகையில் நடந்துகிட்டே இருக்குது. இந்த படத்தில் வந்து அதையெல்லாம் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. அதனால் ஒவ்வொரு காட்சியை பற்றியுமே தனியாக நம்ம பேச வேண்டும். இப்போ ராஜசங்கீதன் அவர்கள் அந்த வரலாறு சொன்ன வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக காட்சிப்படுத்தினதுலையும் அவர் சொன்னது போல ஆக்சுவலாக இதுவரையிலும் ஒரு 40, 50, 45, 50 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை அது புனைவாக்குறதுனா கூட எல்லாமும் வந்து உண்மையில் நடந்த சம்பவங்களை புனைவாக இருந்தாலும் அதெல்லாம் கதையை ஸ்ட்ரக்சர் தான் புனைவு, உண்மை சம்பவங்களை கோர்த்துருக்கு. அதுலேயும் கூட வந்து ஆக்சஸ் ஸ்கிரிப்ட் வந்து இதே மாதிரி நானே கேள்விப்பட்டிருக்கிற சில சம்பவங்கள். அதில் குறிப்பாக வந்து தலைமுறை வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து தியேட்டரில் வந்து சாப்பாடை கொண்டாந்து கொடுத்துக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரியான காட்சி பார்த்து நானே வந்து கேட்டிருக்கேனே ஒழிய
நானே பல கதைகளை அப்படியான கதைகளை கேட்டிருக்கேன் இல்லையே, விஷுவலாக பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி எனக்கே கலக்கமாயிடுச்சு. அப்படியான காட்சிகளையும் இந்த அதாவது என்ன சொல்லுங்க, ஒரு ஆஸ் அ ஸ்கிரிப்ட் ஒரு த்ரெண்டுக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் எதெல்லாம் இருக்கணும், அல்லது ஜக்ஸ்டா பொசிஷன் மாதிரி அந்த காட்சி நிறைவு பெறும்போது ஒரு ஸ்ட்ராங் டைலாக்டோட அந்த காட்சி நிறைவு பெறுது. அது மூலியமாகவும் இது ஒரு ஆஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். நான் அப்படி சொல்லணும்னா சும்மா வெறும் ப்ராபகேட்டிங் ஃபிலிம் கிடையாது, அது கிடையாது. இது அது வெறும் என்ன சொன்னாங்க வந்து பரப்புரைக்கு பயன்படுத்துகிற மாதிரியான படமும் கிடையாது. ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஆக்குறது இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு கிரியேட்டிவ் பர்சனுடைய ஏபிள் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டைரக்டருடைய ஃபிலிமாகவும் அது பரிணமிச்சிருக்கு. அதுதான் அது முக்கியமாக. அந்த மகாலட்சுமி கேரக்டர் பற்றியும் நிறையா அதுக்கெல்லாம் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டு எழுதியிருந்தாங்க. அதை பற்றியும் நீங்கள் சொன்னீங்கன்னா இதில் ஆக்சுவலாக மஞ்சு வாரியார் பாத்திரம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு மாதிரி பாய் கட் பண்ணிட்டு பைக்கில் வந்துட்டு சைக்கிளில் வர்ற மாதிரியான பாத்திரமாக இருக்கும். என்னென்னா அப்படியான பாத்திரங்கள்லாம் இருந்திருக்கா, சினிமாத்தனமாக இருக்குன்னு கூட நம்ம யோசிச்சுக்கலாம். ஆனால் என்னென்னா இப்படியான பாத்திரம் 1940களில், அதாவது இன்றைக்கே பெண்கள் வந்து இப்படியான ஒரு துணியில் தோற்றத்தில் போகும்போது பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய சூழலில் 1940களில் அவங்க இங்கே இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்த, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சு புருஷன் செத்து போய் இளம் விதவையான ஒருத்தர். உங்களுக்கு வைதிக பார்ப்பன குடும்பங்களோட பெண்களை வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்துவாங்கங்கிறது இல்லையா, அது நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு மூட்டை அடிப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ அதை மீறி அவங்க வெளியேறணும்னு வெளியே வந்து அதுக்கப்புறமா காங்கிரஸில் வந்து சேர்ந்து கொஞ்ச நாள் வந்து பயணிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கூலி விவசாயிகள் இவங்கெல்லாம் படுற துயரங்களெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து அந்த பண்ணையார்களுக்கு ஆதரவாக இருக்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க காங்கிரஸுக்கு வெளியேறாங்க. அப்போது அங்கே முன்னாடி நின்று கொஞ்ச நாள் வந்து இவங்க காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நின்று முக்கியமான போராட்டங்களை முன்னெடுத்து கூலி விவசாயிகளெல்லாம் சங்கமாக்கி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருந்த ஒரு நபர் இருந்தார். அவர் பேர் சீனிவாசராவ், பிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய உருவத்தோற்றத்தை தான் இந்த படத்தில் வந்து கிஷோருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது கேட்குற பாத்திரம் வந்து பிஎஸ்ஆர்ங்கிற சீனிவாசராவ் பாத்திரம். அவர் என்ன பண்ணார்னா, அன்றைக்கி வந்து கூலி உயர்வு கேட்கிறது, அதாவது விவசாயிகளுக்கு எந்தவித சாத்தியமும் இருக்காது. கெண்டோவில் நடித்த அந்த காட்சி இருக்கு இல்லையா, பண்ணை அடிமைகளுக்கு பண்ணையார்கள் சொல்கிறது மட்டும்தான் உரிமை. இன்ஃபேக்ட் வாழ்க்கை அவங்களுக்கு கூலியும் இருக்காது, கூலியை உயர்த்தியும் கேட்கவும் முடியாது. காலையில் 6 மணிக்கு நிலத்துக்கு வந்து உழுகணும். அப்படி லேட் ஆகிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் நபர் மேலே ஏர் இருக்கு இல்லையா, விவசாயம் பண்ணுற ஏர், அதை பூட்டி உழ வைப்பாங்க. அந்த 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் போகும் உழுகிறதால. பெண்களுக்கு இன்னும் கொடுக்கும், அவங்களுக்கு தேவையான அந்த பாத்ரூம் இடைவெளிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த படத்தில் ஒரு வசனமே வரும், அதாவது குழந்தைகள் பெற்ற தாய்மார்கள் அவங்க குழந்தைகளுக்கு பால் ஊட்டணும், அந்த பால் ஊட்டுவதற்கான நேரத்தை கூட கொடுக்காம உழைக்க வைப்பாங்க. அதனால் என்னென்னா அவங்களுக்கு மார்பில் வந்து பால் கட்டிடும். இந்த பால் கட்டு வந்து போகணுங்கிறதுக்காக அவங்க வயல்லையே பால் பீச்சியெல்லாம் வந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்ட காலம். அந்த காலத்தில் ஒருத்தர் கிளம்பி வரார். அவர் அந்த ஊரும் கிடையாது, வெளியூர்லேருந்து வரார். செங்கோடி கட்டமும் வந்துட்டு அவர் ஊரே ஆளே வந்து ஒரு மாதிரி சிவப்பாக இருப்பார். அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபராக இருக்கிறாரு. எல்லாரும் அவரை அணுகிறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான தோற்றத்தில் இருக்கிறவங்க தான் இங்கே ஒதுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா பண்ணையார்களாக வசதிகளாக இருக்கு. இவர் வந்து அந்த விஷயத்தை உடைச்சி உள்ள வீட்டுக்குள்ளே போகிறது, உங்கள் சாப்பாடு கொடுங்க சாப்பிட்றது, தண்ணி கொடுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பித்து மெல்ல மெல்ல வந்து அவங்களுடைய அணுக்கத்தை பெற்று பரிச்சயத்தை பெற்று அவங்களுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு. எந்த இடத்துக்கு வரைக்கும் போய் மக்களை வந்து திரட்டி அவர் வந்து போராடுறாரு அப்படின்னா ஒரு இடம் வரும். நான் இந்த விஷயத்தை எதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம சினிமாக்களில் பார்க்கக்கூடிய சாகசத்தன்மை இருக்கு இல்லையா, அதை விட நீங்கள் களத்தில் போராடி பாருங்கள், போராளிகள் வாழ்க்கையை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் உங்கள் லைஃப். நீங்கள் நம்ம படம் பார்க்குற ஹீரோயிசம்லாம் இல்லை, வேறு லெவலில் இருக்கும். ஒரு இடத்துக்குள்ள அமைச்சர் வரார். பண்ணையார் வந்து ஒரு தலித்தை வந்து அடித்து அது ஒரு பிரச்சனையாகி இவங்கெல்லாம் சீனிவாசராவ் வந்து பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு போராடி இருக்கிறார். இப்போ இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு போலீஸ் வந்து அதையும் எடுத்து நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அமைச்சர் சென்னையிலிருந்து கிளம்பி வந்தால் இவங்க வந்து இந்த போராட்டத்தை விளக்க மாட்டோம்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சீனிவாசராவை பேச கூப்பிட்றாங்க. அமைச்சர்கிட்ட போய் நிற்கிறார் சீனிவாசராவ்.
ஒழுங்கு மரியாதை வந்து வேலைகளை போகிறதுக்கு பண்ணையார்களுக்கு வந்து நிலமெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ வேலைகளை பார்க்க சொல்லு, ஏன் போராட வச்சுருக்கெல்லாம் வந்து பேசவும் முடியாதுன்னு. எப்படி நீங்கள் வந்து இப்படி வந்து ஒடுக்குமுறை வந்து இது பண்ணலாம், கட்டவிழ்த்து விடலாம்லாம் அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சு ரொம்ப ஓவராக பேசாத. நான் அமைச்சர், ஒரு ஃபோன் கால் போட்டோன்னா நாளைக்கு நீங்கள் போலீஸ் மொத்தமாக வந்து இறங்கி உங்களை அடிப்பாங்க அப்படிங்கிறது பிஎஸ் சீனிவாசரா சொல்லுவார். உனக்காவது 24 மணி நேரம் நான் புரட்சி உங்கன்னு இப்போ கத்துனேன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போக முடியாது தெரியுமா அப்படின்ட்டு வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் வச்சு சொல்லுவார். இப்படி நின்று போராடி அதுலேயும் குறிப்பாக தலித் விவசாயிகளையும் பிற்படுத்தப்பட்ட விவசாயிகளையும் அவர் ஒன்று சேர்த்தார். அதுதான் அவருடைய மிக முக்கியமான சாதனை. அதை வந்து ஜீரணிக்க முடியாமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணையார்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் கட்டுவாங்க. இந்த படத்துலேயே வரும், வேற ஊர்ல இருந்தெல்லாம் வந்து பங்காளிகளெல்லாம் கூப்பிட்டு வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்து அழைச்சி வருவாங்க, அதெல்லாம் நிறுத்துவாங்க. ஸோ இப்படியான ஒரு தலைமையை பார்த்து மணலூர் மணியம்மை வந்து அதுக்குள்ளே ட்ராவல் ஆகி அவங்க வந்து சைக்கிளில் வருவாங்க, பாய் கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அந்த ஜிப்பா மாதிரியான ஒரு டாப்ஸு, அரக்கை சட்டை, டொலதுலன்னு ஒரு சட்டை, வேஷ்டி கட்டிட்டு கையில் ஒரு சிலம்பை குச்சி வச்சுருப்பாங்க. எங்கேயாவது பிரச்சனைனா அந்த சிலம்பை குச்சி வச்சு சிலம்பம் ஆடி அடிக்கிறது தான் அவங்களுடைய கேரக்டர். நின்று 47களில் 50களில் வந்து ஒரு பெண் களத்தில் நின்று மக்களுக்காக, விவசாய மக்களுக்காக போராடிருக்காங்க. அந்த இடத்த தான் தோழர் வந்து இதில் இவங்களுடைய பாத்திரமாக வச்சுருக்காரு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தோழர் வந்து சொல்லியிருந்தார், இடதுசாரிகளை இந்த அமைப்புகளை எல்லாம் காட்டும்போது முக்கியமாக மிகப்பெரிய துணிச்சல் இருந்ததுன்னு சொல்லியிருந்தார். கூடுதலாக நான் ஒரு விஷயம் சேர்க்கணும்னு விரும்புகிறேன். இயக்குனர் வெற்றிமாறனுக்கு அரசியலை காட்டும்போது துணிச்சல் இருக்குங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து மிகப்பெரிய பொறுப்புணர்வு. இந்த சமூகத்தை என்னவாக இருந்ததோ அதையும் காட்டணும், அதுக்கு தன்னலம் இல்லாமல் நின்று போராடி மடிஞ்ச ஒவ்வொருத்தரையும் காட்டணும் அப்படின்னு ஒரு பொறுப்புணர்வு இல்லையா? அந்த பொறுப்புணர்வுக்கு வந்து நம்ம சல்யூட் பண்ணோம். ஆக்சுவலாக அது ஒரு பயங்கரமான பொறுப்புணர்வு. அது எந்த ஒரு தடை வந்தாலும் அதை மீறி காட்டுவதற்கான எத்தனைக்கு அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி என்கிட்டையும் கேட்டுக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த பிஎஸ்ஆர், கீழே விண்மணி, கீழே தஞ்சை, இந்த படத்தில் ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதை சார்ந்து உங்களுக்கு நேரடி அனுபவம் வரணும்னா இன்னைக்கு டிசம்பர் 21, 24ஆம் தேதி கீழே விண்மணின்னு ஒரு இடம் போங்க. அங்கே மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அரசியல் திருவிழா மாதிரி அங்கே வந்து கீழே விண்மணியில் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் இந்த நினைவை, பிஎஸ்ஆரோட நினைவு, சீனிவாசராவோட நினைவு, இந்த போராட்டத்தினுடைய நினைவை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஒரு நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு. அதை சுற்றி மிகப்பெரிய அளவுக்கு பெருங்கூட்டம் வண்டி போட்டெல்லாம் வந்து அங்கே நின்று அதை நினைவு கொண்டு போகிற நாள் 24ஆம் தேதி கீழே விண்மணி. வாய்ப்பு இருந்தால் போங்க எல்லாரும். கேள்வி தோழர்களே, படம் குறித்து, அது பேசுகிற அரசியல் குறித்து தோழர்கள் 5 பேரும் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கான கேள்விகள் நிறைய இருக்கும் என்று எனக்கு தெரிகிறது. தோழர்கள் ஒவ்வொருவராக நீங்கள் கேள்வி கேட்கினா தோழர்கள் பதில் சொல்கிறது வசதியாக இருக்கும். முதல்ல ஒரு நன்றியோடு நானே தொடங்கிக்கலாம் நினைக்கிறேன். பொதுவாக தமிழர்களுக்கு வந்து தன்னுடைய வரலாற்றை வந்து இப்போ சமீப காலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழர்களுக்கு தனக்காக யார் உழைத்தார்களோ அவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே கட்டமைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை, தமிழர்களுக்காக நின்று களமாடி உயிர் நீத்தவர்களை அவர் சொல்வது குறைவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் அது புலவர் கலிய பெருமாள் தான், தோழர் தமிழரசன் தான் என்று அவர்களை நினைவுபடுத்துவதற்காக தோழருக்கு நாங்கள் நன்றி சொல்வோம் என்று சொல்லுங்க. தோழரை பார்த்தா நாங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டோம். ரொம்ப நெகிழ்ச்சியான நேரம் இது நினைக்கிறேன். நான் தோழர் கேள்வியிலே ஆரம்பிச்சுதான். தோழர் எனக்கு ஒரு சின்ன கேள்வி தான். பொதுவாக இந்த மாதிரி ஒரு முற்போக்கு சினிமா எடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவர்களை வந்து இங்கே வந்து ஒரு பார்வை என்னன்னா, அவர்களோட திரைப்படம் சார்ந்து பேசாமல் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் மிக முக்கியமான அரசியல், அது இந்த சமூகத்துக்கு தேவையான அரசியல். ஆனால் அவர்களுக்குள் ஒரு சினிமா அப்படிங்கிற அந்த கலை அவர்கள்ட்ட இல்லாததை போலவே பெரிய ஒரு நிராகரிப்பு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கதை நான் பார்க்குறேன். தோழர் ரஞ்சித்தாக இருந்தாலும் சரி, தோழர் மாரி செல்வராஜாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய சினிமா குறித்து
அவர்கள் பேசக்கூடிய அரசியலை விமர்சிக்கிறார்கள், அதெல்லாம் வேறு. ஆனால் அவர்களுடைய சினிமா குறித்து இங்கு பேசுவதற்கு பெரிய பெரிய ஜாம்பவான்களே தயாராக இல்லையோ அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேள்வி கேட்டனா? நான் அப்படி பார்க்கல. அது என்னன்னா, இங்கே நீண்ட காலமாக ஒரு கதை சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க இந்த தமிழ் சினிமாவில். அப்போ திடீர்னு எதிர்கேள்வி கேட்டவுடனே ஒரு பயம், அச்சம் வந்து அதை தனிநபர் தாக்குதலாக கொண்டு போக தான் இங்கே முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவங்க சினிமா குறித்து ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை துவங்குறதே இல்லை. அவங்க தனிநபர் தாக்குறது, அவங்க தனி குழுவாக போய் நின்று அவங்கள தாக்குறது அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த குரல் அவங்க அச்சப்படுத்துறதுன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த குரல் அவங்க அச்சப்படுத்துறது, பயப்பட வைக்குது. அதனால அந்த குரலை நம்ம வலிமையை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த கேள்வி எதனால வந்ததுன்னா, நீங்கள் தோழர் இன்குலாப் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை கூட இடது கையால் போகிறது இவர்கள் எழுதுனது இலக்கியமே இல்லை அப்படின்னு ஒதுக்கிட்டு போகிறாங்க. இது ஒரு அரசியல், இங்கே நடந்துகிட்டே இருக்கு. அதே போன்ற ஒன்று தான் நம் தோழர்களுக்கும் இங்கே நடந்துட்டு இருக்கு. தோழர்களை வந்து ஒரு மொட்டை அடிச்சுட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு என்ன அரசியல் வன்முறை, இடதுசாரித்தனம் என்னது அப்படின்னு பேசுகிற ஒரு சூழலை நோக்கி தள்ளுறாங்க. எங்கள் தோழர்களுக்கு தெரிந்த அரசியலிடம், எங்கள் தோழர்களுக்கு தெரிந்த படைப்பு, ஆகச்சிறந்த படைப்பாளிகள் எங்கள் தோழர்கள் என்பதை நாம் தான் கொண்டாட வேண்டும். அதற்காகத்தான் இந்த அவை எங்கள் தோழர்களுக்கு உங்களை விடவும் அதிக படைப்பிலக்கியமும் தெரியும், படைப்பூக்கமும் தெரியும் என்பதைத்தான் நான் இந்த படத்தின் மூலமாகவும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இது மக்கள் படமாயிருச்சு. இன்னைக்கு வந்து யாரோ 2 பேர் யூடியூப்ல உட்காந்துட்டு வன்முறை பேசுறதெல்லாம் மக்கள் கூட எடுத்துட்டு போயிட்டாங்க, கொண்டாடுறாங்க. கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. படங்களுக்கான ரிவ்யூ அப்படிதான் வருது. படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பதை மனதார விரும்புகிறோம். தோழர் உங்களோட கேள்விகளை தோழர்கள் இருக்காங்க, நீங்கள் யாருனாலும் கேட்கலாம். யார் கேட்குறீங்க? நீங்க ஆல்ரெடி காவல்துறையில இருந்து சொன்னீங்க. லைட் இப்ப உங்களுக்கு காவல்துறையை பற்றி நல்லாவே தெரியும். உங்களை வச்சுக்கிட்டே காவல்துறை உள்ள என்னென்னலாம் நடந்ததுன்னு காந்தி சார் சொல்லிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது கடைசியாக நம்மளுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. பெருமாள் வாத்தியாரை நீங்கள் சுடும்பொழுது எந்த மனநிலையில் இருந்தீங்க, எந்த மாதிரியான ஒரு காட்சி அது? ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு காட்சி. சுடுடான்னு 2 பேரும் சுட்டீங்க, உங்களால் சுட முடியல. ஒரிஜினல் போலீஸ்காரன் அந்த இடத்துல என்னவா நினைச்சிருப்பீங்க நீங்கள்? அதை சரியாக சொல்லணும்னா, ஒரு நடிகராக போகும்போது அப்படியான எனக்கு எதிர்நிலையில் இருக்கிறவங்க, நான் அங்கே ஆக்டராக தான் நிற்பேன். எனக்கு வந்து எதிராக நிற்கிறது வந்து வாத்தியார் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் நினைப்பேன். அது மட்டும் தான் என் மனசில் இருந்துச்சு. அதை மட்டும் தான் நான் நினச்சி அதை நடித்தேன். ஏன்னா எனக்கு திரைப்படம் நாமளும் நடிக்க வந்திருக்கோம், அண்ணனும் நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பர்சனாக எடுத்து முடிச்சுட்டு அண்ணன் வந்து அதை எடிட் பண்ணிட்டு இருந்தார். எடிட் பண்ணிட்டு இருந்தப்போ நான் போனேன், ஏதோ பேசுகிறதுக்காக போனேன். உள்ளே உட்காந்தோன்னா அண்ணன் எடிட் பண்ணி அந்த சீனை காமிச்சார். அந்த நொடி எனக்கு வந்து மனசுலாம் கலங்கிடுச்சு. அப்படியே உட்காந்து அண்ணன் ஒரு விஷயத்துக்கு எழுந்திரிச்சு வெளியில் வந்து போயிட்டேன். அண்ணன் நான் போயிட்டு கூட சொல்லுவேன். நான் பாட்டுக்கு விரும்புன்னு போயிட்டேன். எனக்கு அது எதை ஞாபகப்பட்டுச்சுன்னா, பிரபா அண்ணன் இறந்து கிடந்து ஞாபகம். ஏன்னா தாங்கவே முடியல. அங்கேருந்து கிளம்பி நான் போயிட்டு அடுத்த நாள் அண்ணன் வந்து சொன்னேன், அந்த காட்சி வந்து எனக்கு பிரபா அண்ணன் ஞாபகப்பட்டுருச்சு, எனக்கு பயங்கர மனசு வலிச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியாடா அப்படின்னு கேட்டார். நிஜமான நீங்கள் அட்டனை சொல்லுங்க, காட்டுங்க, யாராவது சொல்கிறாங்களான்னு தாங்குங்க அப்படின்னு சொன்னேன். அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு அப்படியே. ஆனால் அது எனக்கு சினிமாவில் அது அப்படியே அமையுது. எனக்கு நான் எப்போதுமே இங்கே தான் நிற்கிறேன். ஆனால் என் வாய்ப்பு எல்லாமே அங்கே தான் போகுது. அது என்னன்னு தெரியல. அதே சார் தமிழ் அதே காவல்துறையை பற்றி தான் தானாகாரமையும் எடுத்துருப்பீங்க. அதில் வேற மாதிரி இருக்கும், அதில் ஒரு உண்மை இருக்கும். காவல்துறைக்குள்ளேயே நடக்குது என்ற இன்னொரு பக்கமும் காட்டியிருக்கீங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் தானாக்கார படம் எடுத்ததுனால தப்பிச்சினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இல்லை நம்மால் போலக்கு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க.
அது வந்து ஜெய்பீம் நடிச்சுட்டு இமீடியட்டாக நாடகம் ரிலீஸ் பண்ணேன். அந்த படம் தான் என்னை காப்பாற்றுச்சு. சார் விடுதலை படம் நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்தது. சின்ன ஒரு அதில் நெருடல் ஒன்று, இதில் யாருன்னா அதில் ஆன்சர் பண்ணலாம். என்னென்னா நம்ம பெண்மையும் பேசுகிறோம், பெண்மை விடுதலை பேசுகிறோம். ஆனால் வந்து அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போராட்ட காலத்திலலாம் கலந்துக்கிறாங்க, பேச்சுவார்த்தை போகுது. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அவங்கள எந்த வித போராட்டமும் காட்டவும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க காட்டல. இன்னும் ஒரு விஷயம் காட்டுறாங்க, அவங்க அப்பாவும் அண்ணனையும் கொலை பண்ண சொல்கிறாங்க, அப்போ கூட அவங்க வந்து தொட்டில் ஆட்சி இருக்காங்க. ஸோ கல்யாணம் ஆன பிறகு பெண்களோட சுதந்திரம் பறிக்கப்படுதா? அது என்ன சொல்கிறேன், அந்த பஞ்சாலைங்கிறது ஒரு தனி கதை. அது சார்ந்து ஒரு திரைப்படமே பண்ணலாம். அவ்வளோ பெரிய கதையை தான் அண்ணன் எடுத்தார். அதை நம்ம வந்து கால சூழல் இருக்குல்ல, இந்த முதல் பகுதி அண்ணன் காமிக்கும் போது எல்லாரோட கண்ணு வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் மட்டுமே இருந்துச்சு. இதை குறைக்கணும் அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னு சொன்னப்போ அப்பவும் அந்த பொண்ணு வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, அதை வந்து வெளியிடுவாங்க, என் நினைவு இல்லாமல் அதை செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு கூட்டத்தில் போய் பெண்கள் களத்துக்கு வராமல் இங்கே நம்ம எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு பேசுவாங்க. உங்களுக்கு திரைப்படம் தானே, நம்மளாம் திரைப்படம் தானே இருக்கும், ஒரு பெரிய படைப்பு இப்போ என்ன சொன்னால நான் சொன்னது நான் நடிச்சது வருமா வராதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அது திரைக்களத்தில் சுருக்கும் போது சில விஷயங்கள் நம்ம முழுமையாக சொல்ல முடியாமல் போகுது. சரி சார், திரைத்துறையில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குது, கட்டில் நிறைய பேர் போகும், எடிட்டில் நிறைய போகும். ஆனால் இந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீனாவது வச்சுருக்கணும். அவங்க வந்து ஏதாவது பாடம் எடுக்கிற மாதிரியாவது, சில ஏதாவது போராட்ட காலத்தில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும். அவங்க கல்யாணம் பண்ண பிறகு டோட்டலாகவே அவங்க அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வருது. பெண்களையும் அந்த இடத்துல வந்து குறைக்கப்படுதா? அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காட்சி வந்து மகாலட்சுமி கொடுத்துருப்பாங்க. தேசிய இளைஞர்கள் சுயநிர்ணய உரிமை குறித்தான ஒரு புத்தகம். அந்த படத்துடைய கோட்பாடே வந்து தேசிய இளைஞர்கள் சுயநிர்ணய உரிமை தான். தத்துவமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய தத்துவமே தேசிய இளைஞர்கள் சுயநிர்ணய உரிமை தான். அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்க வெளியிடக்கூடியவராக மகாலட்சுமி காமிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். அறிவு சார்ந்த தளத்தில் இயங்கக்கூடியவராக மகாலட்சுமி காமிச்சிருப்பாங்க. பெண்கள்கிட்ட போய் இறங்கி களத்தில் வேலை செய்யக்கூடியவங்க மகாலட்சுமி படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதனால ரெண்டையுமே பிரித்து வந்து காமிச்ச மாதிரி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க நல்லா பார்த்து படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள வந்து இந்த போராட்ட களமும் சரி, எந்த களமும் சரி அவங்கள காட்டவே இல்லை. ஏன்னா பெண்கள் நம்ம பேசுகிறோம், பெண்கள் அதுதாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு காட்சி சார். ஒரு காட்சியில் வருவாங்க சார், அவங்க அப்பாவும் இல்லைங்க. காட்சி முழுசாக பார்க்கணும். அந்த படத்தை ஒரு தடவை பார்க்காதீங்க, ஒரு 3-4 தடவை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் என்னன்றது புரியும். அது திருமணத்துக்கு பிறகு நிறைய பணிகள் செய்கிறதா தான் காமிச்சிருப்பாங்க. திருமணத்துக்கு முன்பு செஞ்சதை விட வீட்டுக்குள்ளேயே தான் பணி செய்கிறாங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அரசியல் வேலைக்கு வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியே நான் முடிவு பண்ணுவீங்க. அரசியல் வேலை அரசியல் சம்பந்தப்பட்டது. ஒரு புத்தகம் எழுதுற விளையாட்டான விஷயமா இல்லை, பெண்களை ஒருங்கிணைக்கிற விளையாட்டான விஷயமா இல்லை, ரெண்டையும் அவங்க செய்வாங்க. அதான் மகாலட்சுமி செய்கிறதா அந்த படத்தில் 2 பவர்ஃபுல்லான காட்சியும் இருக்குது. கதை வந்து வாத்தியாரை பற்றியான கதை. சரிங்களா? கேகே வந்து மிக முக்கியமான கதை. யார்? வாத்தியார் கேகே. அவருடைய வரலாறையே படத்தில் சொல்லலை, அவர் பையனே இழந்திருக்கிறார். அது பெருசாக படத்தில் சொல்லலை. அது என்னன்னா, அந்த படத்தில் வாத்தியார் என்கின்ற ஒருவர் யாராலெல்லாம் உருவாக்கப்படுகிறார் அப்படிங்கிற இடத்துல தான் இங்கே எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மகாலட்சுமி கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். நம்ம அதை கவனிக்கல. பொதுவாக வந்து நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஹீரோயின் பார்த்தோம்னா அது ரொம்ப குறைந்தபட்சம் பார்க்குற தன்மையில் கூட மிஸ் பண்ணலாம். ஆனால் படத்தை 2 தடவை 3 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உள்வாங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காந்தி சார், இந்த கம்யூனிஸ்ட் போராளிகள் அப்படின்னு போராட்டம் காலகாலமாக கம்யூனிஸ்ட் போராட்டம் தான் நடந்துட்டுருக்காங்க, வலதும் இடதும். ஆனால் போராட்டக்காரர்கள் இறந்து கொண்டு இருக்காங்க. மேலே இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடித்தானே இருக்காங்க. இன்னும் அதாவதுங்க, ஒரு அரசியல் கோட்பாடு எப்படி இயங்குதுங்கிறத பொறுத்து அப்படிங்கிற சொல்லுது. அதில் கட்சி இருக்கலாம், கட்சி இல்லாமல் இருக்கலாம். கட்சி வந்து அந்த அரசியல் கொள்கையை எடுத்துக்கொண்ட கட்சிகள், நடைமுறைப்படுத்துகிற கட்சிகள், பல விஷயங்கள் இருக்கும். அதனால் நம்ம ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வச்செல்லாம் ஒரு கொள்கையை முடிவு பண்ண முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட புரட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி இயங்கினாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தினுடைய
வரலாறு, படம் சொல்லக்கூடிய வரலாறு, அந்த புரட்சியாளரை பற்றி பேசிய வரலாறு. அப்படிதான் நம்ம வந்து அதை வந்து பார்க்கணும். வந்து வயலன்ஸு ஃபிலிமில் வயலன்ஸ் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை. அது என்னென்ன அந்த விஜய் அந்த கான்ட்ராஸ்ட் இருந்தால் தான் இந்த கதை. அதாவது இப்போ ஒரு உதாரணம் என்னென்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா 60s 60s தான் ஒரு, அதாவது விஷுவல் ஹிஸ்ட்ரியிலேயே உலகம் முழுக்க வயலண்ட் சீக்வன்ஸ் இருக்குது பாருங்க. அதாவது அந்த காமிக் புஸ்தகமாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அதில் எப்படின்னா வயலண்ட் சீக்வன்ஸ், அதாவது ஒரு கழுத்தை அப்படி வெட்டுனா தலை ரத்தம் பீச்சு அடிக்கும், தலை அப்படியே பறக்கும் பாருங்க. அது மாதிரிலாம் வந்து காமிக் புத்தகத்தில் படம் வரையணும் அதுக்கு முன்னாடி. அதே மாதிரி சினிமாவில் சுட்ட உடனே ரத்தம்லாம் தெரிச்சு விழுகிற மாதிரி, கை வெட்டுனா கை போகிற மாதிரி இப்படிலாம் சினிமாவில் இமேஜ் வராது. அதாவது 70s அப்புறம் தான். அதுலேயும் குறிப்பாக வந்து சான் பெக்கின்பாங்க ஒரு டைரக்டர், ஹாலிவுட் டைரக்டர், நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர். அவர் படம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட் தான். ஆனால் அந்த படம் லவ்வை சொன்ன மாதிரி எந்த படமும் சொன்னதில்லை. அதாவது லவ் சொல்கிறது தான் அதை வந்து இமேஜ் அப்படி இருக்கும். ஆனால் வந்து அது மாதிரி தான் வந்து இதில் வர நானே ரொம்ப பெரிய கேப் வரைக்கும் வயலண்ட்டான சீக்வன்ஸே இதில் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு அர்த்தம் அதை வந்து பொது இடத்துல நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது அதுக்கு அடுத்து இமீடியட்டாக குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் வந்து சாப்பாடாக வாங்கிக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல இப்படியான காட்சி வரும்போது தான் இது எல்லாமும் இந்த என்ன சொல்கிறாங்க, அது ஒரு பேலே தான், கிட்டத்தட்ட தலை மாதிரி தான். அது அந்த மாதிரி தான் இது ப்ரெசென்ட் பண்ணுது. அதே மாதிரி தோழர், அந்த இடதுசாரி தலைவர்கள் சார்ந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு இந்த படமே விடையை கொடுத்தது. நம்மக்கிட்ட ஒரு சிறந்த தத்துவம் இருக்குது. அந்த தத்துவத்தை பின்பற்றி போவோம் அப்படிங்கிறது. தத்துவம் வந்து தலைவர்களை சார்ந்தது கிடையாது. தலைவர்களை யாரும் பின்பற்ற போகிறதும் கிடையாது. தலைவர்களை பின்பற்றினா அது வந்து படத்தில் வர்ற மாதிரி விசிலரிச்சா முஞ்சுகளாகவும் அந்த தலைவரை தூக்கி சுமக்கிற, அந்த தலைவர்கள் சொல்லுகிற கொள்கை திட்டத்தை வந்து தூக்கி சுமக்கிற விஷயமாக மட்டும்தான். தத்துவங்கிறது என்ன? இடதுசாரிய தத்துவத்தை பின்பற்றுவதற்கு எவருக்கும் உரிமை இருக்கிறது. அதை என்னவாக செயல்படுத்தணுங்கிற சிந்தனையை வந்து ஒவ்வொருத்தருக்குமே அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த படம் வந்து முன்வைக்கிற விஷயம். இதுக்குள்ளேயே நிறைய டிராவலில் கொள்கை முரண்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த திருத்தங்கள் செய்யப்பட்டு மாறினா வந்து அந்த இடதுசாரிய பயணம் வந்து நடக்குது. அதனால் இது அமைப்புகளில் தலைவர்கள், கட்சிகளில் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, சிக்கலாக இருக்கிறாங்கன்னா அது எல்லா இடங்களையும் இருக்காங்க. ஆனால் நம்ம இடதுசாரியாக இருக்கோமாங்கிறதான் கேள்வி. இடதுசாரியாக இருக்கிறது தலைவர் தேவை, தத்துவம் உண்டாகும். அப்புறம் இந்த படத்தில் வன்முறை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. கேஜிஎஃப் படம் பார்த்துருக்கீங்க, அதில் சமட்டி மண்டை உடைக்கிறது, ரத்த பீச்சு அடிக்கிறது, கழுத்து அறுக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு வந்து சாதாரணமான படங்கள். அதை பற்றி அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வன்முறையாக இருக்குமே. அமரன் படத்தில் பார்த்தேன். இருங்க நான் பேசுகிறேன், நான் பேசுகிறேன் இல்லைங்க. அவன் கண் எடுத்து சொல்றான் 100 பேரை நம்பிடுவோமா? அது சினிமாவை தான் நம்ம பார்க்கறோம். இது சினிமா தான். இங்கே பார்க்கும்போது நீங்க உண்மையை தான் காட்டியிருக்கீங்க, பாதி உண்மையை சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இன்னும் கேள்வி கேட்கலாம். உண்மை வந்து இன்னும் வயலண்டாக இருக்கும். ஸ்டெர்லைட்டில் ஸ்னோலிங்கிற 15 வயசு பொண்ணு வாயில் சுட்டது வந்து எப்படிப்பட்ட காட்சி? ஒரு போலீஸ் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கூட வளர்ந்த ஒரு தங்கையை வாயில் சுட்டு கொண்டு இல்லையா? அது எப்படிப்பட்ட காட்சி? இது மாதிரி எத்தனை காட்சி. நீங்கள் வந்து பரமக்குடியில் அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 2011 துப்பாக்கி சூடு நடந்தபோது ஒரு பையனை தூக்கிடுவாங்க, சுட்டு கொண்ட பையன். ஒரு ஆடை வெட்டி கொண்டு வர்ற மாதிரி தூக்கிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய வயலன்ஸ். ரியாலிட்டி இன்னைக்கு நடைமுறை வந்து சினிமாவில் இந்த படத்தில் காட்டியதை விட மிக மிக மோசமான வயலன்ஸ். மிக மோசமான ஒரு வயலன்ஸ்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டோம். நீ 10 மணிக்கு மேலே நீங்கள் டீ குடிச்சுன்னா போலீஸ் வர எப்படி நடத்துறாரு? ஏன் சார் நீங்கள் டீ குடிச்சுன்னு கேட்க மாட்டார். ஏன் நிற்கிற போ, அது சொல்றதுக்கு எந்த போலீஸும் ரைட்ஸ் கிடையாது.
10 மணிக்கு மேலே டீ குடிக்கூடாது இந்திய சட்டத்தை சொன்னது கிடையாது. 10 மணிக்கு மேலே டீ கடை திறக்கக்கூடாது இந்த சட்டத்தை சொன்னது கிடையாது. அப்போ இந்த வயலன்ஸுக்குள்ள நம்ம இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஹெல்மெட் போடலை அப்படின்னா அந்த போலீஸ்காரங்க முன்னாடி நம்மளால் கையை கட்டி பவ்யமாக நிற்கிற பசங்க பார்க்குறோமா இல்லையா? அது மிகப்பெரிய குற்றமாகுது, கொலை குற்றமாகுது, அது ஒரு விதிமீறல். அவ்வளோதான். இந்தியாவில் 2வது பெரிய எண்ணிக்கையில் ஆக்சிடென்ட் நடந்து செத்து போன மாநிலம் தமிழ்நாடு. முக்குக்கு முக்கு போலீஸ் நிற்கிது, ஹெல்மெட் பிடிக்குது. அப்புறம் எப்படி இத்தனை டெத் நடந்தது, இத்தனை சாவித்திரி நடந்தது யாரும் கேட்டோமா? எத்தனை ஃபைன் அடிப்போம் 4 வருஷத்தில்? ஏதாவது சாவு கம்மியாச்சா? யாராவது கேட்டிருப்போமா? நம்ம வெள்ளைக்காரன் காலத்தை விட மோசமான ஒரு அடக்குமுறை, வயலண்டான ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு வயலண்டான அரசாங்கம் இன்னைக்கு நடந்துட்டு. இந்த அதிகாரிகளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ நம்மளை நடத்தக்கூடியது வந்து வெள்ளைக்காரன் நம்மளை நடத்துறதை விட மிக மோசமாக நடத்திட்டு இருக்காங்க. வெள்ளைக்காரன் காலத்தில் 10 மணிக்கு டீ போகிறதுன்னு யாரும் சொல்றது கிடையாது. 12 மணிக்கு ஹோட்டல் நடத்துறாங்க யாரும் சொல்றது கிடையாது. ஆனால் இன்னைக்கு அப்போ இப்படிப்பட்ட வயலன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த வயலன்ஸ் என்ன ரியாலிட்டியில் இருக்குதோ அது அந்த படத்தில் இல்லை. அந்த அளவில் வந்து வெற்றி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்காரு. இதே வந்து நீ கமர்ஷியலாக பண்ணணும்னா எப்படி சுட்டாங்க, எங்கே குண்டு உள்ளே போச்சு, ரத்தம் எப்படி வெளியே பீச்சு எடுத்துது அப்படின்னு சொல்லி கேமரா வரைக்கும் ரத்தத்தை காமிச்சிருக்க முடியும். அப்படின்லாம் அவர் காமிக்கவே இல்லை. அந்த இது காமிக்க. ஆனால் அரசாங்கம் எவ்வளோ பெரிய வன்முறையாக இருக்குதுன்னு காமிச்சிருக்கார் படத்தில். ரத்தமே காமிக்காம வயலன்ஸ் வந்துட்டார். யோசிச்சு பாருங்க, படத்தில் அந்த அதிகாரி மேலே உட்காந்து சொல்றாரு, இந்த போலீஸ் ஆஃபீஸர் வேண்டாம், அந்த மக்கள் எந்த ஜாதியாக இருக்கிறாங்களோ அந்த ஜாதியில் ஒரு ஆளை பிடிச்சி போடுன்றாரு. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஊரில் எல்லா ஊர்லேயும் நடக்குது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற போராட்டம் நடக்குதா, அந்த ஜாதிக்கார ஆஃபீஸரை போடு, அந்த ஜாதிக்கார போலீஸ்காரரை அனுப்பு, அந்த ஜாதி அதிகமாக ரெஜிமெண்ட் அனுப்பு, இது நடந்துட்டு தான் இருக்குது. அந்த படத்தில் ஒரு காட்சியில் அழகாக வந்து அதை வந்து சொல்லியிருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய வயலன்ஸ் அந்த இந்த படத்தில் இருக்கக்கூடிய மூஞ்சில் அடிக்கக்கூடிய உண்மை வந்து நம்ம நேரடியாக எதிர்கொண்டு இருக்கிறது. ஆனால் மருத்துவர் சொன்னது மாதிரி இது எதுவுமே பொது தளத்தில் விவாதிக்கப்படாத விஷயங்கள், பொது தளத்தில் துணிஞ்சு சொல்லப்படாத ஒரு விஷயம். அதில் அந்த வந்து இந்த சீஃப் செக்ரட்டரி காமிக்கிறார். இது சீஃப் செக்ரட்டரி படத்தில் வந்ததே கிடையாது எந்த படத்துலையுமே. எந்த திரைப்படம் தமிழ்நாட்டினுடைய திரைப்படம், இந்திய திரைப்பட உலகத்தின் வரலாற்றிலேயே அந்த மாதிரி ஒரு சீஃப் செக்ரட்டரி கேரக்டர் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அவர் வீட்டோட காமிச்சு அதில் வந்து குளக்கரையோடு வச்சுருக்காரு. அது அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய வீடு அப்படின்னு ஒரு பால் நிறைய வீட்டை தான் காமிச்சிருக்காரு. உள்ளுக்குள்ளே வேற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சேரில் உட்காந்து ஒரு ஃபோனை வச்சுட்டு ஒருத்தனை சுடணுமா வேண்டாமா, ஒருத்தர் கொள்ளணுமா வேண்டாமா, ஒருத்தர் பதவி கொடுக்கணுமா வேண்டாமா, ஒருத்தர் தண்டனைக்குமா வேண்டாமா, ஒரு முதலமைச்சருக்கு எதை சொல்லணும், ஒரு பத்திரிகையில் எது செய்தியாக வரணும், ஒரு பத்திரிகைக்காரனை அரசு பண்ணணுமா வேண்டாமா, எல்லாத்தையும் ஒரு மனுஷன் முடிவு பண்ணணும். அவர் முதலமைச்சர் கிடையாது, அவர் அமைச்சர் கிடையாது, எந்த கட்சிக்காரனும் கிடையாது. அப்போ இந்த நபரை பற்றி இதுவரைக்கும் எந்த திரைப்படத்தில் வந்திருக்கானா? இதுவரைக்கும் வரல. அவர் அங்கே சொல்றாரு பத்திரிகைகள் செய்வாங்க, அங்கே சொல்றாரு செய்தி இருக்க பத்திரிகையாளர் அரசு பண்றாங்க, அங்கே அவர் சொல்றாரு இவர் கொண்டு போய் வேற கேப்ல மாத்துறாங்க, அவர் அங்கே சொல்றாரு வாத்தியாரை சுட்டுக் கொள்றாரு, அவர் சொல்றாரு கடைசி என்ன சொல்றாரு, பெருமாள் என்ன ஆனாலும் சொல்ல வேண்டாம், தலைவர் வருவார் மக்கள் கடைசி வரைக்கும் உண்மையான தலைவரே கிடைக்காம அந்த மக்கள் போராட்டத்துக்கு வராமல் போயிருக்கு. இன்றைக்கு அதுதான் ஈழ போராட்டத்தில் தேசிய தலைவர் வருவார்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஏமாற்றப்பட்டோம். அது வந்து இதெல்லாம் இன்னைக்கு நம்ம நிகழ்காலத்தில் சந்திக்கக்கூடிய வன்முறைகள், இந்திய அரசாங்கம் வந்து பிரபாகரனுடைய டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இலங்கை வந்து டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலாம் சொல்லி நம்மளை வந்து என்ன பண்ணாங்க, அடுத்து இயக்கமே வராமல் அடுத்து மக்கள் போராடாமல் தடுத்து நிறுத்திச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க பல கதைகள் நம்ம இன்னைக்கு எதிர்கொண்டு இருக்கோம், அது வேற விஷயம். ஆனால் இதை இந்த படத்தில் காமிக்கிறார், சொல்றாரு. அதில் வெள்ளைக்கொடியோடு வந்து கைதானவர்களை என்ன பண்ணுறது,
முள்ளிவாய்க்கால் வெள்ளைக்குடியோடு வந்தவங்கள முட்டி போட சுட்டு கொண்டதை நம்ம பார்த்தோம், வீடியோவை பார்த்தோம். இந்த படத்தில் காமிக்கிறாங்க வெள்ளைக்குடியோடு வர்றவங்க சுட்டு சொல்கிறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு எந்த சட்டமும் கிடையாது, அரசாங்கத்துக்கு எந்த விசாரணையும் கிடையாது. அது தப்பு பண்ண அதிகாரி அதே ஜீப்பில் தான் உட்காந்துருப்பாரு. ஆனால் நேர்மையாக நடந்து கொண்ட வாத்தியார் கொலை செய்யப்படுவார். அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த வாத்தியார் தன் குடும்பத்துக்கு குழந்தையோடு அவருடைய காதல் வாழ்க்கை ஒரு முக்கியமான படத்தில் வந்து நம்ம அரசியலை பார்த்துக்கிற அதே சமயத்தில் நான் வேற ஒரு செய்தி சொல்ல நினைக்கிறேன். பொதுவாக பொது இடங்களுக்கு போகும்போது நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்க. கொஞ்சம் பேர் செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் எனக்கும் உங்களை மாதிரி ஆசை தான், போராட்டத்தில் வரணும்னு. ஆனால் என்ன சார் பண்ணுறது, எனக்கும் ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருந்தாங்க, கமிட்மெண்ட்ஸ் இருக்குவாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு குழந்தை இருக்குது, எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, மாதமான நானும் சொன்ன வாடகை கட்டணும், நானும் மளிகை ஜாமான் வாங்கி போட்டால் தான் வீட்டில் சாப்பாடு இருக்கணும். சரிங்களா? இது எல்லாம் இருக்கிறதா மக்கள் சமூகத்துக்காக போராடுற எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்குது, குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். அதில் பெற்றோர் நாங்கள் குடும்பங்களை அதிகமாக நேசிக்கிற காரணத்தால சமுதாயத்தை நேசிக்கிறோம். அது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமான காதல் காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதில் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், குளிச்சுட்டு இருப்பார். அப்போ மகாலட்சுமி சொல்லுவாங்க, குளிக்கிற ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துட்டு நீ பாட்டு குளிக்க வேண்டியதானே, ஃப்ரீயாக குளிக்க வேண்டியதானு சொல்லுவாங்க. மகாலட்சுமி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சரி விஜய் சேதுபதி பதில் சொல்லுவார், ஏன் புருஷன் இழுத்துட்டு போகிறப்ப அம்மா கிட்டே எடுத்துட்டு போகணும்னு சொல்றியா போலீஸ்காரன் வந்து. நகைச்சுவையான காட்சியாக இருக்கும். ஆனால் ஒரு போராட்ட இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னைக்கு எப்போ எது நடக்கும்ன்றது தெரியாது இருக்கு இல்லையா, அதான் அதை வெளிப்படுத்திருப்பார். போலீஸ்காரர் வந்து நீ சட்டப்பேட்டெல்லாம் போடுங்க சார், சூழலாக போடுங்க சார், கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து அண்ணாமலை கிடையாது, நம்ம வந்து சாதாரண போராட்ட இயக்கத்தில் இருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நேற்றுக்கு அண்ணாமலை போராட்டம் நடத்திருக்கிறாரு, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாரு சொல்லி கொண்டு போயிருக்காங்க. எங்கேயும் போராட்டம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறப்ப இந்த பழைய பஸ்ஸு கொண்டு வருவாங்க, பல்லவன் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, பழைய பஸ்ஸு வரும். அந்த பஸ்ஸை எங்கெல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு வேண்டிய ஆம்னி பஸ் கொண்டு போயிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி 7 வருஷத்துக்கு முன்னாடி பழைய பஸ்ஸை கூட்டிட்டு போகிறப்ப அந்த பழைய பஸ்ஸில் கண்ணாடி விழுந்து உடஞ்சிருச்சு. அது இல்லைனாலும் நின்றுட்டு விழுந்து உடஞ்சிருக்கோம். நாங்கள் ஏறின சமயத்தில் விழுந்து உடஞ்சிருச்சு. உடனே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பொது சொத்து சேதம் விளைவிக்கிறதாக வழக்கு போட்டு சிறையில் அடைச்சி குற்ற சட்டம் போட்டு 7 வருஷமாக கேஸ் நடத்துனாங்க. கடைசியில் பார்த்தா நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க, உடஞ்ச கண்ணாடி வந்து பஸ் நம்பர் வேற, நீங்கள் ஏறின பஸ் நம்பர் வேற சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு நாங்கள் 7 வருஷமாக கேஸ் கடைய வேண்டியிருந்தது, 4 மாதம் ஜெயிலில் உட்கார வேண்டியிருந்தது. ஆனால் அண்ணாமலைக்கு ஆர்மி பஸ்ஸு, எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ். இதுதான் யதார்த்தமான நிலைமை. அதாவது இதெல்லாம் படத்தில் வந்து ரொம்ப நுணுக்கமாக அதை காமிச்சிருக்கிறாங்க. படத்தை குறைஞ்சபட்சம் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம், போராளி வாழ்க்கை, கோட்பாடு, கொள்கை இதெல்லாம் நம்ம அளவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, இந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு எங்களை போன்றவர்கள் நாங்கள் ஏதோ கூட்டம் போட்டு நடத்தணும்னு 4 பேருக்கு வந்து கேட்பாங்கன்னு நம்புகிறேன். நான் நீங்கள் ஏதோ பேசுகிறாங்க இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ணிட்டு வேலையில் எது பொதுவாக சும்மா போராட்டம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. குறைஞ்சபட்சம் இன்னொரு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த படம் வந்து ஒரு உணர்வை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரே ஒரு கடைசியாக நான் வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து நான் நினைக்கிறேன் 80s 70s 80s அந்த படம் வீண்ட் அண்ட் லைன்னு ஒரு படம். இதில் சில பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கும். வீண்ட் அண்ட் லைன்னு ஒரு படம். அது வந்து மராட்டோவுடைய புரட்சி, மராட்டோவுடைய தனித்த நாடாக இருக்குது, அதுக்கான புரட்சியை செய்த ரைசூலியோடைய வாழ்க்கையும், அது அமெரிக்கன் காலனியாக இருந்த, அதாவது ரூஸ்வெல்ட் காலத்தில் அது அமெரிக்கன் காலனியாக இருந்தது. அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி நீங்கள் இந்த படத்தை நீங்கள் வேல்யூவேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த புரட்சியாளர் ரைசூலியா வந்து செயின்ட் கானரி தான் நடிச்சிருப்பார். அவர் தான் அந்த புரட்சியாளர் நடிச்சிருப்பார். ஷான் கானரி நடித்தது. அதில் என்னென்னா, இங்கே இருக்கிற தூதுவர், அமெரிக்க தூதுவருடைய குடும்பம் இங்கே இருக்கும். அந்த குடும்பத்தை, தூதுவருடைய குடும்பத்தை அரசு அவர் இறந்துருவார். அந்த ஆக்ஷனில் இறந்துருவார். இந்த அவருடைய மனைவியும், இந்த தூதுவருடைய மனைவியும் குழந்தைகளையும் இந்த புரட்சியாளர்கள் ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சிருவாங்க, டெசர்ட்டில் பிடிச்சி வச்சுருப்பாங்க.
அங்கே வந்து அமெரிக்காவில் என்ன நடக்குன்னு தெரியாது. ரூஸ்வெல்ட் மக்கள் முன்னாடி தெரிஞ்சு சொல்கிறனால இங்கே இருக்கிற இப்போ எல்லாரும் சொன்னது போல் எனக்கு உடனே நினைவு வருது. கம்பேரிட்டிவாலாம் ஞாபகம் வருது. இங்கே இப்போ என்ன அரசு அதிகாரிகள் பேசுகிற மாதிரியே அங்கே வந்து ரூஸ்வெல்ட் வந்து மக்கள் முன்னாடி பேசுவார். கிளம்பும்போது நான் நல்லா பேசுவேன், எப்படி பேசுகிறேன்னு அப்படின்னு கேட்பார். அது மாதிரி ஒரு பகுதியும் கூடவே மக்களோடு மக்களாக சேர்ந்து புரட்சியாளர் அந்த மராக்காவில் இயங்குறதுல அந்த படத்தில் பாதிக்கு பிறகு ஹாஸ்டேஜாக இருக்கிற தூதருடைய மனைவியும் அந்த பிள்ளைகளும் அந்த புரட்சியாளர்களோட சேர்ந்து இயங்குறது பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மாதிரி தான் வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, எங்கேயோ இப்படிலாம் வந்து தமிழ் பரப்பில் அதாவது என்ன சொல்லுங்க அக்கறையோடு இருக்கிற கலைஞர்களால் இந்த படங்கள் வருகிறது. அதுதான் எனக்கு சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ கடைசியாக அந்த உண்மைங்கிற இடத்துல வந்து ஆரம்பிச்சது முடிச்சிடலான்னு நான் பார்க்குறேன். இந்த படத்தில் ஒரு வசனம், சூரிய வந்து வாத்தியார் பார்க்குறதுக்கிட்ட, ஐயா உங்களை பற்றி யாருமே எங்களுக்கு சொன்னதில்லை அப்படிங்குவார். அதுக்கு வந்து இவர் வந்து சொல்லுவார், எங்களை பற்றி யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறத பார்த்துக்கிறது தான் அதிகாரத்தோட வேலையாக இருக்குது அப்படிங்குவார். அப்போது நமக்கு இங்கே சொல்லப்படுகிற தலைவர்கள், சொல்லப்படாத தலைவர்கள், சொல்லப்படுகிற போராட்டம், சொல்லப்படாத போராட்டம், இப்படி வந்து இருக்குது. இது சொல்லப்படாத தலைவர்களை பற்றியும் சொல்லப்படாத போராட்டங்களை பற்றியும் நம்ம தேடி போய் கண்டறிச்சாதான் உண்மை தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மொபைல் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, மெட்டா ஏஐலாம் பயன்படுத்தியிருக்கோம். நீங்கள் வந்து இன்னொரு 100 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ் பெண் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் கூட ஃபோட்டோ அனுப்பும். அதை அனுப்பாத ஒரே ஒரு ஃபோட்டோ என்ன தெரியுமா, எல்டிடி தலைவர் பிரபாகரன் போட்டுப்பாங்க, கிடைக்காது. மெட்டா ஏஐ வரைக்கும் ஒரு நபரை மறைக்கிறாங்க அப்படின்னா அவர் தான் உண்மையான தலைவராக இருப்பார் இல்லையா. இதில் வர்ற வாத்தியார் வந்து சாரு மஜும்தாராகவும் இருக்கலாம், பிஎஸ்ஆராகவும் இருக்கலாம், தமிழக தேசிய தலைவர் பிரபாகரனாகவும் இருக்கலாம். நன்றி. இதில் நான் வந்து இயக்குனருக்கு நன்றி சொல்ல பிரயோகப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் வந்து முதல் பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரயில் ஆக்சிடென்ட் அவசியமாக அதனுடைய விளக்கத்தை 2வது கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் அந்த ரயில் தண்டாவள தகர்ப்பு வழக்கு வந்து மிக முக்கியமான வழக்காக மருதையாற்று பாலம் தகர்க்கப்பட்டு அந்த ரயில் வந்து இறந்து போயிருப்பாங்க. இந்த ரயில் தண்டவாள தகர்ப்புக்கு அப்புறம் தான் போராட்ட இயக்கங்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மோசமான பார்வை பார்க்கப்பட்டது. போராட்ட இயக்கங்களாலே பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், மக்களை கொலை பண்ணுறவங்க பரப்புரை நடந்தது. ஆனால் மருதையாற்று பால தகர்ப்பிலே அரசாங்கம் தான் அந்த குண்டை வெடிக்கிறது. அதன் மூலமாக மக்கள் பொதுமக்கள் இறந்து போகும் பொழுது அந்த கெட்ட பெயர் யாருக்கு போகும்னா அந்த போராட்ட இயக்கத்தின் மீது போகும் என்கிற காரணத்தினால அந்த மருதையாற்று பால குண்டு வெடிப்பு என்பது நடத்தப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. அதை வைத்துக் கொண்டு தமிழரசன் மீது ஒரு அவப்பெயரை பரப்பினார். அதே மாதிரி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வந்து ஒரு விமானத்தில் ஒரு குண்டு, இலங்கைக்கு செல்லக்கூடிய விமானத்தில் வைக்கப்பட்ட குண்டு, குண்டு வைக்கப்பட்டு இலங்கை விமான நிலையத்தில் வெடிப்பதாக இருக்கிற போது, ஆனால் வந்து விமானம் கிளம்பாத இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே போன் பண்ணி சொல்றாங்க. ஆனால் அந்த குண்டு எடுக்கப்படலை. அந்த குண்டு இங்கே வெடி இங்கே பொதுமக்கள் சார்பு அந்த போராட்டத்தின் மீது ஒரு களங்கம் வந்து பிறப்பிக்கப்படுது. அப்ப இந்த அரசாங்கம் திட்டமிட்டு வேலையை செய்யும். அதுதான் மருதையாற்று பாலத்தில் நடந்தது. மருதையாற்று பாலத்தில் தமிழரசன் மீது நடத்தப்பட்டது. அதே போல அந்த போராட்டத்தின் மீது நடத்தப்பட்டது. அப்ப போராடுகின்றவர்கள் மீது ஒரு அவப்பெயரை கொண்டு வருவதற்கான வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கும். அப்படி தமிழரசன் மீது ரொம்ப நாள் தமிழரசனை பற்றி பேசாமல் இருந்ததற்கான காரணமாக மருதையாற்று பாலம் தகர்ப்பது காரணமாக இருந்தது. ஆனால் அதன் உண்மை காரணம் என்பது அவர்கள் போராட்ட இயக்கங்களில் எந்த தவறும் கிடையாது. அரசாங்கம் அதிகாரிகள் வேண்டும் என்றே அதை அனுமதித்து அந்த அவப்பெயர் அந்த போராட்ட இயக்கங்கள் மீது வந்துச்சு. இந்த சம்பவம் இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவாக சொல்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, 2009 இனப்படுகொலை போர் நடந்ததுக்கு பின்னாடி, ஈழப்படுகொலை நடந்ததுக்கு பின்னாடி தமிழ்நாடு வந்து போராட்டம் நடந்த சமயத்தில் விழுப்புரத்தில்
ஒரு தண்டவாளம் தகர்க்கப்பட்டது. வைகை எக்ஸ்பிரஸோ ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து அந்த தண்டவாளம் தகர்ப்பு பக்கத்தில் இருந்து அந்த ரயில் தண்டவாளம் தகர்ப்பிலிருந்து அந்த ரயிலை காப்பாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ், பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அடிப்படையில் என்னன்னா அதுக்காக ஒரு தமிழ் தேசிய தோழரை வந்து கைது பண்ணாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அவர் தான் அந்த குண்டு வச்சாரா அப்படிங்கிறத நிரூபிக்கப்படவே இல்லை. அப்போ எதுக்குலாம் திரும்பவும் இங்கே தமிழ்நாட்டில் போராடக்கூடியவர்களை தவறானவர்களாக வன்முறையாளர்களாக சித்தரிப்பதற்கான வேலை நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நடந்துச்சு. குடிசை கொடுத்தது யாரு, ஆட்டோ எரிச்சது யாரு, எல்லாம் வீடியோ இருந்துச்சு இல்லையா? இதெல்லாம் போலீஸ்காரங்க செஞ்சாங்க. இது வரைக்கும் என்ன போலீஸ்காரர்களாக வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை. ஸ்டெர்லைட் நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளாலும் தண்டிக்கப்பட்டார்களா? அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்று ஒரு நீதிமன்ற நீதிபதி அறிக்கை கொடுத்தாங்க. இதுவரைக்கும் தண்டிக்கப்படாது. அப்ப இந்த சம்பவங்கள்லாம் என்ன சொல்லுது? போராடக்கூடிய மக்களை தவறானவர்கள் என்று சித்தரிப்பதற்காக தொடர்ச்சியாக காலகாலமாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மருதையாற்று பாலம் தகர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்தப்பட்டு போராட்ட அமைப்புகளுக்கு நசுக்கப்பட்டுச்சு. அதே போல ராஜீவ்காந்தி கொலை அதை காரணமாக வைக்கின்ற அனைத்து அமைப்புகளும் நசுக்கப்பட்டது. இன்னைக்கு பல பேர் திராவிடத்தை பற்றி திட்டுறாங்க. ஆனால் பெரியாரிய இயக்கங்கள் முழுமையாக நசுக்கப்பட்டதுக்கான ஒரு முக்கியமான காலகட்டம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு. இப்போ இது எல்லாமே ஒரு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கு இல்லைங்களா? இது நாங்கள் அன்றாடம் பார்த்துட்டே இருக்கோம். அது யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஏக்கமும் இருந்தது. இன்றைக்கு வந்து வெற்றிமாறன் அவர்கள் இந்த சம்பவங்களுடைய பின்னணியில் எப்படி யார் இணைக்கிறாங்க அப்படிங்கிறத அமலப்படுத்துறாங்க. பொதுவாக நம்ம சொல்ல விஷயம்னா அரசியல்வாதிகளை மட்டுமே குற்றவாளிகளை காட்டுறதுனால எந்த பயன் கிடையாது. இந்த கட்சி தப்பு அந்த கட்சி கொண்டு வந்தாலும், அந்த கட்சி தப்பு இந்த கட்சி கொண்டு வந்துடலாம். கட்சி 5 வருஷத்துக்கு ஆட்சி மாற்ற முடியலாம். அதிகாரிகளை நீங்கள் மாற்றவே முடியாது. அதிகாரிகளை கண்டிக்கவே முடியாது. அதிகாரிகளை கேள்வி கேட்கவே முடியாது. அதிகாரிகளின் முடிவை நீங்கள் மாற்றவே முடியாது. அதிகாரிகள் தனி உலகம். அவர்கள் எடுக்கிறது தான் முடிவு. அதன் கீழ் தான் மக்கள் நாம் தண்டிக்கப்படுறோம். அவர் எடுக்கக்கூடிய முடிவை அரசியல்வாதிகள் கேட்டே ஆகிறார். அப்போ இந்த நாட்டை நடத்துறது அரசியல்வாதிகள் அல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அப்படிங்கிறது இந்த படத்தில் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள முடியக்கூடிய வகையில் இந்த படம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கூடிய விஷயம். இப்போ அரசியல்வாதி ஒரு எம்எல்ஏ பண்ணார், அமைச்சர் பண்ணார், கட்சிக்காரன் பண்ணாலும் நம்ம பேசுவோம். அது மேலோட்டமான ஒரு தவறான நடவடிக்கைகள். ஆனால் கொள்கை சார்ந்த தவறுகள் வந்து அவங்க பண்ணுறதா அது இந்த படத்தில் கொடுத்துருக்கிறாங்க. முதல் முறையாக இந்த படத்தில் வெளிப்படையாக இருக்குது. உங்ககிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கணும்னா, உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் சொல்லி இந்த படத்தை குறைந்தபட்சம் 2 முறை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இப்படி ஒரு திரைப்படம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு 70 வருடம் கழிச்சு ஒரு திரைப்படம் வந்து நீங்கள் எல்லாம் ஆதரிச்சாதான் இதே மாதிரியான திரைப்படங்கள் பல்வேறு வரலாற்று சம்பவங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் இது மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்கு. அந்த நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் வெளியில் வருவதற்கு இது வாய்ப்பாக அமையும். ஆகவே நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டாட வேண்டும், தமிழ் சமூகம் கொண்டாடணும். இந்தியாவில் இந்த படத்தை பண்ணுவது யாருக்கும் துணிச்சல் இல்லை. அதை விட்டு மாறி செய்திருக்கிறார். ஒரு தமிழ் திரையுலகம் இதை துணிச்சலாக இன்னைக்கு மோடியின் ஆட்சியிலே துணிச்சலாக செய்திருக்கிறார்கள். தமிழ் சமூகம் இதை கொண்டாட தவறியது என்றால் தமிழ் சமூகத்தின் மீதான ஒரு குற்றச்சாட்டு வரலாறு நெடுந்தது. அதை தப்பு பண்ணிடுறது. அமரன் மாதிரியான படமெல்லாம் வருது, புஷ்பா மாதிரி படம்லாம் ஓடுது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த படம் அதையெல்லாம் 2 மடங்கு ஓடணும். ஓடி வெற்றி பெற வச்சாதான் இது போன்ற படங்களை பல இயக்குநர்கள் செய்வாங்க. வெற்றிமாறன் இன்னும் அதிகமாக இந்த மக்களை சார்ந்து பேசுவதற்குரிய துணிச்சலை கொடுக்க முடியும். ஆகவே தமிழ் சமூகம் மிக பெரும் கடமை பெற்றிருக்கிறது. தோழர் வெற்றிமாறன் அவருக்கும் அவரது குழுவை சார்ந்த அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை, புரட்சிகர வாழ்த்துக்களை சமயத்திலே தெரிவிக்கிறேன். எனக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து அவர் பெண் ஃபர்ஸ்ட்ல சண்டை போடும்போது ஒரு விஷயம் பேசுவார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு.
என்னோட பேர் நான் கருப்பா, என் பேர் நான் தான் சொல்கிறேன், நீ முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அது வந்து எந்த இடத்துல நான் பார்த்தேன்னா உங்களை வந்து வேற ஒரு பேர் சொல்லி அடையாளப்படுத்துகிற அதுக்கப்புறம் வந்து கடைசி இவர் வந்து நல்ல போலீஸாக இருந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுவார். அது வந்து இந்த சிதம்பரம் கேரக்டர் வந்து படித்து நீ மேலே வந்து அதே தப்பை வந்து மற்றவங்களுக்கு செய்யாதுன்னு சொல்ல அந்த இடத்துல முடிச்சது. இங்கே கிளைமேக்ஸில் வந்து இவர்கிட்ட வந்து நல்ல போலீஸாக இருந்துட்டு சடனாக வந்து அவர் அந்த அதிகாரத்துக்கு வந்த உடனே அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க.